அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க, ஒரு நிலத்தீவன் மகிழ்வோடு வாழ்வுற ஒன்று நின் அருள் செய்வாய். இரு நிலத்தவர் இன்புற திருவடிவோடு மன்றில் குரு நிலைத்த சற்குரு எனும் இறைவானின் குடற்கதல் பதம் போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவை வளர்ப்போம் குழுவில் பயணிக்கின்ற அனைவருக்கும் அடியனுடைய தயவான வணக்கங்கள். இந்த அற்புதமான மாலை வேளையில் இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, முக்கியமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய தேன்மொழி அம்மையார் அளவுக்கும் நன்றி கூறி நன்றி பாராட்டி, நாளைய தினம் பேருபதேச நாள். வள்ளல் பெருமான் 1873 அக்டோபர் மாதம் 21/10 1873 நமக்கு ஒரு பெரிய உபதேசம், பேரு உபதேசம் என்றும் மகா உபதேசம் என்றும் ஒரு பெரிய ஒரு அட்வைஸ் நமக்கு ஒரு பெரிய சுறாமணி வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி வளாக திருமாலையில் வள்ளல் பெருமான் நமக்கு அருளி சென்றிருக்கின்றார். அந்த தினம் நாளைய தினம். ஸோ அதனால நம்ம வாரம் நம்ம விசாரணை செய்யல. இந்த வாரம் நாளைக்கு பேருபதேசம் அருளிய தினம் என்பதனால அதை பற்றிய ஒரு சிந்தனை, அதை பற்றிய ஒரு பார்வை, அதை பற்றி நம்முடைய அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய விஷயங்களை நான் இங்கே உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த பேருபதேச நாளைக்கு தினம் அப்படின்னா இன்றைக்கு அதை பற்றி நம்ம ஒரு சிந்தனை செய்யும் போது, அதை பற்றி ஒரு நினைக்கும் போது, அதனுடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிந்து கொள்ளும் போது, நாளைய தினத்தில் இல்லை வருகின்ற காலங்களில் அந்த தினத்தை பற்றி, அந்த பெரிய உபதேசத்தை பற்றி ரொம்ப டீப்பாக ஒரு ஆழமாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு உபகாரமாக அமையும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். வள்ளலார் வள்ளல் பெருமான் நமக்கு அருளி சென்றிருக்கின்ற அந்த வேதங்களை முதல் 5 திருமுறை என்றும் அடுத்தது 6ஆம் திருமுறை என்றும், நடைமுறையில் உரைநடையாக பேசுகிற வார்த்தைகளை உரைநடை பகுதி அப்படின்றும் நமக்கு வகுக்கப்பட்டிருக்குது. நம்முடைய முன்ன இருக்கின்ற பெரியவர்களும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளார்கள். அந்த பகுதியில் உடனடியாக சொன்ன விஷயங்கள் சீக்கிரமா மனிதர்களுக்கு நமக்கெல்லாம் சீக்கிரமா புரியும். கொஞ்சம் பாடல்களாக சொன்ன விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்று கருத்து இருக்கும். அதனால் வள்ளலார் நிறைய உடனடியாக விஷயங்கள்ல ஜீவகாரணி ஒழுக்கங்கள்ல இருந்து, உபதேச குறிப்புகள் இருந்து, விண்ணப்பங்கள் இருந்து நிறைய விஷயங்களை பெருமான் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த பேருபதேச பகுதியிலையும் நடைமுறையில் உள்ள விஷயங்களை உடனடியாகத்தான் நமக்கு பெருமான் பாடல்களாக இல்லாமல் உடனடியாக வள்ளலார் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு இது ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும். இதுக்கு வள்ளல் பெருமானுக்கு தான் நம்ம கோடான கோடி நன்றிகளை நம்ம சொல்லிக்கணும். நான் பாடல்களாக சொன்னால் ஒரு கால் புரியாதா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வள்ளலார் நம்ம பேசுகிற வழக்கு மொழியில் உரை செய்கின்ற ஒரு மொழியில உரை செய்கின்ற ஒரு விதத்துல நமக்கு இதை சொல்லிருக்கிறார். இந்த பேருபதேச பகுதிகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. நமக்கு ஒரு 4-5 பக்கம் இருக்குது உரைநடை பகுதி புத்தகத்துல. அதை ஒரு சுருக்கமானாக்க அதுல முக்கியமான விஷயங்களை எடுத்து, முக்கியமா நம்ம குறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சில விஷயங்களை ஒரு 10-15 விஷயங்களை முக்கியமா சொல்லுது. ஏன்னா முதல் ஒரு பக்கத்தை நம்ம விளக்க முற்பட்டாவே நமக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகலாம். அவ்வளவு விளக்கங்களை கொண்டது. அதுல சுருக்கி சொல்லணும், ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 விஷயங்களை நம்ம எடுத்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டா அதற்கான இன்னும் டீப்பான இன்னும் விளக்கமான விளக்கங்களை நம்ம பேருபதேச பகுதியில் படிச்சுட்டு புரிஞ்சுக்கலாம். இந்த பேருபதேச பகுதி வள்ளலார் கடைசி இறுதியாக இந்த பேருபதேசம் சொல்லிட்டு ஐப்பசி மாசம் நமக்கு பெரிய உபதேசம் சொல்றார். கார்த்திகை மார்கழி தை மாசம் முத்தி சித்தி என்பதை அடைகிறார். கடைசி ஒரு உபதேசம், கடைசி ஒரு
வேதம் அப்படின்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வள்ளலார் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் 5 திருமுறை சமயங்களை ஆதரிச்சோம், ஒரு காலத்தில் 6ஆம் திருமுறையிலேருந்து சமயங்கள் வேணாம் அப்படின்றோம். இப்படியெல்லாம் சில குழப்பங்கள் நமக்கு வந்து உரைநடை பகுதியோ இல்லை முதல்ல 6 திருமுறைகள் படிக்கும்போது நமக்கு ஒரு சில குழப்பங்கள்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் பேருபதேச பகுதி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியான ஒரு ஒரு முடிவான ஒரு விளக்கமாக நமக்கு இந்த விளக்கம் இருக்கும். அவ்வளோதான். இதில் இந்த சமயங்களையெல்லாம் போட்டு குழப்பையெல்லாம் மாட்டார், தெளிவாக கரெக்டாக சொல்லிடுவார். அப்போ என்ன கேட்டால் நான் முதல்ல நீங்கள் பேருபதேசம் படிங்கன்னு சொல்லுவேன். நான் எல்லாத்தையுமே நான் பேருபதேசம் படிங்க, ஜீவகாணி ஒழுக்கம் படிங்க, பிறகு நீங்கள் அருட்பாக்குள்ள போங்க அப்படின்பேன். ஏன்னாக்கா அதுக்கான காரணங்கள் வந்து எண்ட் ஆஃப் த செஷன் வந்து உங்களுக்கு புரியும் என்ன காரணம், ஏன் இப்படி நான் சொன்னேன். ஸோ ஒரு கொடி முதல்ல வள்ளலார் வந்து இந்த கொடி ஏத்துறார், சன்மார்க்கத்தின்னு ஒரு புதிய கொடியே ஏத்துறார். ஏற்றி அந்த கொடி ஏற்றி முடிந்த உடனே இந்த ஒரு உபதேசத்தை அங்கிருந்த கூடியிருந்தவர்களுக்கு ஒரு உபதேசம் சொல்றார். இந்த கூடியிருந்தவங்களுக்கு உபதேசம் சொல்வது போல இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமான ஒரு உபதேசம் தான் இந்த பேருபதேசம். இந்த பேருபதேசம் மிகப்பெரிய ஒரு தன்மை என்னன்னாக்க சன்மார்க்கத்துக்கு தனி கொடியை அறிமுகம் செய்தது இந்த பேருபதேச பகுதியில் தான். கொடிக்கான விளக்கங்கள் நான் வந்து சொல்றேன். ஆனா முதல்ல வந்து பேருபதேசத்துல கொடியை சன்மார்க்கத்தென்று தனி கொடியை அறிமுகம் படுத்திய ஒரு பகுதி, ஒரு இடம் இந்த பேருபதேச பகுதி. அப்புறம் பேருபதேசத்தோட முக்கியத்துவம் நம்ம பாருங்க எவ்வளவு முக்கியமானது. அது மட்டும் இல்ல, பேருபதேசத்துக்கு முன்னாடியோ ஜீவகாரணி ஒழுக்கம் அப்படின்ட்டு வள்ளலார் வந்து நமக்கு அருளி இருப்பார். அந்த ஜீவகாரணி ஒழுக்கம் தான் தவம், ஜீவகாரணி ஒழுக்கம் தான் யோகம், சரியை கிரியை யோகம் நாணம், இது எல்லாம் ஜீவகாரணி ஒழுக்கம் தான் அப்படின்னு நமக்கு எல்லாம் சொல்லியிருப்பார் அந்த ஜீவகாரணி ஒழுக்கத்துல. இது ஜீவகாரணி ஒழுக்கம் கொடுக்கப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1867. இப்போ இந்த பேருபதேசம் நமக்கு கொடுக்கப்படுது 1873. அதாவது அதுல ஒரு 6 வருடங்களுக்கு கழிச்சு வள்ளல் பெருமானுக்கு ஒரு அவருடைய தெளிவில, ஒரு பக்குவத்துல, ஒரு அறிவில வந்து ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப ஒரு நிறைவான ஒரு பூரணத்துவ அருள் நிலையிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த பேருபதேசம். ஏன்னாக்க கடவுள் அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யத்தோடு நீங்க சத்து விசாரமும் ஒரு தவம் தான். விசாரங்கள் செய்யணும். விசாரணை செய்வது சன்மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு தவம், முக்கியமான ஒரு யோகம், முக்கியமான ஒரு சரியகிரி வழிபாடு அப்படின்னு நமக்கு வந்து இது இது ஒரு புதுசு விஷயம் தான். ஒரு விசாரம் பண்ணுங்க, ஒரு என்கொயரி பண்ணுங்க அப்படிங்கிறார். என்கொயரி பண்ணுங்க, என்கொயரியில இருங்க நீங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை நமக்கு வந்து அப்ப இது ஒரு தவமாக நமக்கு வந்து வள்ளலார் வந்து இதை அறிமுகம் செய்தார். அப்ப சத்து விசாரத்தை நமக்கு அறிமுகமும் இந்த பேருபதேச பகுதியில் நமக்கு சொல்வதை நம்ம வந்து பார்க்க முடியுது. சரி, சத்து விசாரம் செய்வதால் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு வள்ளலார் அதுக்கான விளக்கத்தையும் இந்த பேருபதேச பகுதியில் நமக்கு வந்து சொல்றார். அதாவது சத்து என்றால் இறைவன், இறைவனை பற்றி விசாரணை செய்வது சத்து விசாரம். அப்ப வள்ளலார் வந்து இங்க விசாரணை என்பதை 2 வகையா பிரிக்கிறார். ஒன்று பரம், 2வது அபரம். பர விசாரணை, அபர விசாரணை அப்படின்னு 2 விசாரணைகளை வந்து வள்ளலார் சொல்றார். அபர விசாரணை என்பது இந்த யுகலோகத்தில் உள்ள பொருள்கள், சாப்பிட்டியா, தூங்குனியா, போனியா, என்ன வேலை பண்ற, வீட்டில் மனைவி மக்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு இப்படி இந்த யுகலோக விஷயங்கள், எம்பிரிக்கல் வேர்ல்டு, இந்த எம்பிரிக்கல் வேர்ல்டில் நடக்கிற நன்மை தீமைகளை பற்றி, செய்திகளை, நாட்டு நடப்புகளை பற்றி விசாரம் செய்து கொண்டிருப்பது யுகலோக விசாரம். ஆனால் நடைமுறையில் ஒரு விசாரம் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு வந்து இருக்குது. எப்படின்னாக்க யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கனாக்க அந்த துக்கத்தை விசாரிக்க போறேன் அப்படின்ற. என்ன எங்க போறப்பா அப்படின்னா, நான் விசாரிச்சு வரேன், அவங்க வீட்டில் இறப்புக்கு போக முடியல, அதனால விசாரணை பண்ண போறேன், விசாரிக்க போறேன் அப்படின்ற ஒரு நடைமுறை வழக்கு வந்து இங்க இருக்கிறது. பெருமான் சொல்றாங்க அதெல்லாம் விசாரணை இல்லை, இந்த உலக விஷயங்களை பற்றியோ உலகத்தில் நடக்கின்ற துக்க விஷயங்களை பற்றியோ நீ விசாரணை செய்வது விசாரணை அல்ல. பரலோகத்தில் இருக்கின்ற இறைவனை பற்றி விசாரணை செய்வதுதான் விசாரம் அப்படிங்கிறார். சரி, பரலோகத்தில் இருக்கின்ற இறைவனை பற்றி எப்படி விசாரம் செய்வது அப்படின்னா, அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதனுடைய சொரூப ரூபம் என்ன, அவருடைய இயற்கை எப்படி அமைக்கப்பட்டிருக்குது, எப்படின்னு, அதுக்கும் நம்மளோட மனிதனுக்கு என்ன தொடர்பு, ஒரு மனிதனில் உள்ள உடல் உறுப்புக்கும்
அண்டத்தில் இருப்பது எப்படி? ஏன்னா அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் சொல்றாரு. அப்ப பிண்டமாக நமக்கு இறைவன் இந்த உடம்பை கொடுத்துட்டார். இந்த பிண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அண்டத்தோடு தொடர்பு இருக்குது. எப்படி நம்ம செல்போன் எல்லாமே மேல இருக்கிற சேட்டலைட்டோட தொடர்பு இருக்குது. ஆனா நம்ம செல்போன் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்பே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம செல்போனுக்கும் மேல அண்டத்தில் ஸ்பேஸ்ல இருக்கிற சேட்டலைட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நான் ஒருத்தவங்க கால் பண்றேன், தேன்மொழி மேடத்துக்கு கால் பண்றேன் அப்படின்னாக்கா அது வந்து பக்கத்துல இருக்கிற கள்ளக்குறிச்சி லோக்கல் டவருக்கு போயிட்டு, லோக்கல் டவர் இருந்து சேட்டலைட்டுக்கு போயிட்டு, சேட்டலைட் இருந்து அவங்க கடலூர்னா அவங்க ஊர் லோக்கல் டவருக்கு போயிட்டு, லோக்கல் டவர் இருந்தால் அவங்களுக்கு வந்து கால் ரிங் ஆகும். இப்போ இவ்வளோ ப்ராசஸ் வந்து ஒரு கால் பண்றதுல நடக்குது. அது மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒருத்தவரை நினைக்கிறேன், தென்மொழி மேடத்தை நினைக்கிறேன், அவங்க கால் பண்ணுவாங்களா, இன்னைக்கு அருட்பா ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். டைரக்டா நான் வந்து அவங்கள தொடர்பு கொள்ள முடியாது. அப்ப என்னுடைய விசாரணை சிந்தனையானது அந்த தாட் வந்து நேர பிரபஞ்சத்துக்கு போயிட்டு, பிரபஞ்சத்திலிருந்து சம்பந்தப்பட்ட நபர்களுடைய அந்த கொண்டக்கொள்ளி வருமம் துவாத சாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிராதார நிலையில நம்முடைய உச்சி தலையிலேருந்து 12 ஆதாரம் இருக்கு, 6 ஆதாரங்கள் இருக்குது. அது வந்து நிராதார நிலை. அந்த 12 விரகடைக்கு மேல இது துவாத சாந்தம். அடல் பெருமான் இது உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறேன். அந்த துவாத சாந்தத்துல தொடர்பு கொண்டு அதன் வழியா தான் நம்மளுடைய மூளைக்கு வந்து அந்த ரிங் ஆகும். அப்ப நான் ஒருத்தவங்களை யாரை நினைச்சாலும் பிரபஞ்சத்துக்கு போயிட்டு பிரபஞ்சம் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து நமக்கு தொடர்பு படுத்தி ஈக்குவல் பண்ணும். இந்த இப்படிதான் ஒரு விஷயம் நடக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டு இருப்போம், அவங்க பார்த்தா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அடாடா உன்னை பத்தி தான் போய் பேசிட்டு இருந்தேன், நீயே வந்துட்டு உனக்கு ஆயுஷ் 100 அப்படி சொல்லுவோம். இல்லை அவங்கள பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்போம், அவங்களே கால் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னாக்க, நாம அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும், நம்மகிட்ட கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அந்த நினைச்ச சிந்தனையானது பிரபஞ்சத்துக்கு போயிட்டு பிரபஞ்சத்து வந்து நமக்கு வந்து நம்மள அறியாம அவங்கள பத்தி ஒரு கன்வர்சேஷன் வந்து நம்ம போய்கிட்டு இருப்போம். அந்த பிசிக்கல் பாடி, அந்த உடல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ள நம்ம அவங்கள பத்தி பேச்சு வழக்க போயிட்டு இருக்கோம். இதை மாதிரி தான் அண்டத்தில் உள்ள விஷயங்கள், நம்ம எந்த விஷயங்களாக இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கு போயிட்டு பிரபஞ்சத்து வந்து சம்பந்தப்பட்ட நபர்களை தொடர்பு போயிடும். இப்போ ஏதாவது உணவு வேணும்னா கூட நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது சம்பந்தப்பட்ட நம்ம ஒய்ஃபோ மற்றவங்கள செஞ்சு கொடுப்பாங்க. ஏதாவது பொருள் வேணும்னு கேட்டிருப்போம், அது பிரபஞ்சத்துக்கு போகும். அது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம தேடி கொடுக்கும். அதுதான் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு ஆழ்மனதில் போடுற விஷயங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்துக்கு போயிட்டு பிரபஞ்சத்துல இருந்து இந்த உலகத்துல எங்க இருக்குதோ அந்த இடத்துல தேடி நம்மளை வந்து கொண்டு போய் சேர்க்கும். அப்ப அந்த அண்டத்துல இருக்கிற ஸ்பேஸ் ரகசியங்கள் எல்லாமே இது மாதிரி நடக்குது. அதனாலதான் வள்ளலார் சொல்றாரு, நீ அண்டத்தை பத்தி சந்திரனை பத்தி விசாரணை பண்ணு, சூரியனை பத்தி விசாரணை பண்ணு, நட்சத்திரங்களை பத்தி விசாரணை பண்ணு அப்படிங்கிற. வள்ளல் பெருமானும் பூச நட்சத்திரத்துல வந்து அருள் பெற்று பிறந்திருக்கிறார், பூச நட்சத்திர சித்தி அடைஞ்சிருக்கிறார். நாமளும் மாசத்துக்கு ஒரு நாள் பூச நட்சத்திரத்தை ஜோதி தரிசனம் பார்க்குறோம். அப்ப 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதை வந்து ஒரு சயின்டிஸ்டா ஒரு ஜாதகமா நமக்கு வந்து காட்டி வச்சுட்டு போயிட்டாங்க, சந்திரன் சூரியன் அப்படிங்கிறதுலாம். ஆனா அதனுடைய தாக்கங்கள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். வள்ளலார் என்ன சொல்றாரு, நீ வந்து சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை பத்தி விசாரணை பண்ணுங்க. இது வந்து அண்ட விசாரணைங்கிற. பிண்ட விசாரணைங்கிறது இந்த பிண்டத்துல இருக்கிற விஷயங்கள். நம்முடைய தலையில முடி இருக்குது, புருவமத்துல முடி இருக்குது, சில இடங்கள்ல ரோமங்கள் இருக்குது, ஏன்னா நெத்தியில ரோமம் இல்லை, ஏன் நெத்தியில ரோமம் இல்லை, நகம் வளருது, நகத்துல உயிர் இருக்குது, ஆனால் நகத்தை கிள்ளும் போது உயிர் இறப்பதில்லை. இது போல பிண்டத்திலையும் விசாரணை செய்யுங்க, அண்டத்துல உள்ள விஷயத்தை விசாரணை பண்ணுங்க. செல்ஃப் அவர்னஸ், செல்ஃப் என்கொயரி, ஸ்பேஸ் என்கொயரி, இந்த மாதிரி இறைவனை பற்றி நீ விசாரணை செய்யுங்கிறார். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து இழந்தனை திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதப செய்தல், தெய்வம் பரவல், பிற உயிருக்கு இரங்கல், அருட்பா ஆய்வு செய்தல், அருட்பா பத்தி பேசுதல், ஏதாவது தந்திரங்கள் பண்ணி மற்ற சர்மார்க்கிகளாக நம்ம வந்து ஆன்ம உரிமையோடு வைக்க சொல்லுதல், இது போன்ற எல்லா விஷயங்களுமே நம்ம சத்து விசாரணை அப்படி. ஏன்னா சத்தை பற்றி விசாரணை செய்வது. அப்ப இதைதான் வந்து வள்ளலார் வந்து பரலோக விசாரணைங்கிறார். இந்த பரலோக விசாரணை செய்வதனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு உஷ்ணம் உண்டாகுதுங்கிறார் வள்ளலார். இது வந்து சுத்த உஷ்ணம் அப்படிங்கிறார். பரலோகத்தை இறைவனை பற்றி நினைப்பதனாலோ, இறைவனின் பாடலை படிப்பதனாலேயோ, இறைவனை பற்றி கேட்பதனாலே, பார்த்தாலும் படித்தாலும் படிக்க நின்று கேட்டாலும் ஐயா, பாடுந்தோறும் பாடுந்தோறும் பரிசீலிக்கும் மழையேங்கிறார். பாடுவார் நல்லார் தமைக்க வேண்டியதெல்லாம் அளிப்பார், பக்தி வலை வசப்படுவார்கள், திருட்பாடல் ஒந்தையனையும் சிவமாக்கும் தெய்வம். அந்த அருட்பா பாடல்களை பாடுவதே மிகப்பெரிய விசாரம். அதை பாடும்போது அதுக்கு விரும்பி இறைவன் வந்து நமக்கு அருள் பண்ணுவாராம். என்ன நடக்குது இங்கனாக்கா, நான் முன்ன சொன்ன மாதிரி தான்,
இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம இறைவனை பற்றி பாட 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 இறைவனை பற்றி நினைக்க நினைக்க அந்த இறைவனை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்குது. இந்த இந்த ஒரு ரகசியங்களை இந்த ஒரு ப்ராசஸை வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து செய்யுது. ஏன் நம்ம வந்து நல்ல விஷயங்களை கேட்கணும்? ஔவையார் சொல்லுவாங்க, நல்லாரை பார்த்தல் நன்று, நல்லார் சொல் கேட்டல் நன்று. நல்லாரை காண்பது நல்லதுங்கிற. ஏன் நல்லவங்கெல்லாம் பார்க்கணும்? பெரும்பாலும் நமக்கு வந்து இந்திரிய ஒழுக்கங்களை சொல்றேன். நீங்க போயிட்டு பெரியோர்கள் இருந்திருக்கின்ற இடங்களுக்கு செல்லுங்க, பெரியோர்களை போய் பாருங்க, சத்திவிசாரம் போய் செய்யுங்க, ஜீவகாரியம் நடக்கிறதுக்கு போங்க. என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல போகும்போது நமக்கு ஒரு உஷ்ணம் உண்டாகுது. அது வந்து சுத்த உஷ்ணங்கிறாரு. இப்போ சுத்த உஷ்ணம் என்ன பண்ணுதுனாக்க நம்முடைய ஆன்மாவை அறிவில்லை. ஏன்னா அந்த ஆன்மா என்பது பரமாத்மாவிலிருந்து வந்த ஒரு துகள் தான், ஒரு செல்லு தான் நம்ம ஆன்மா. இறைவனுக்கு என்ன சக்திகள் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஆன்மானது இந்த உடம்பு தாங்கின உடனே, இந்த 96 தத்துவத்துக்கு உட்பட்ட உடனே ஏபிசிடி போய் ஸ்கூல்ல படிக்க வேண்டியது, காலேஜ் கிராஜுவேட் காலேஜ் யூனிவர்சிட்டி போக வேண்டியது, கலைகள்லாம் போயிட்டு நம்ம வேற வெளியே கத்துக்க வேண்டியது. ஆனா சித்தர்கள் யோகிகள் வள்ளல் பெருமானா என்ன செஞ்சாங்க? அவங்க எந்த யூனிவர்சிட்டியில போய் கிராஜுவேட் பண்ணாங்க? இப்ப போகிற 7000 நூல்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவ நாலேஜுகளும் இருக்குது. அவர்லாம் எந்த யூனிவர்சிட்டியில காலேஜில் படிச்சாருனாக்க அவங்களாம் ஆன்மாவுக்குள்ள கடந்து வெளியில வெளியில நாம போறோம். ஆனா அவர்களாம் கடந்து உள்ள போனாங்க. விசாரணை வழியாக நான் யாரு, நான் எங்கிருந்து வரேன் அப்படி விசாரணை செஞ்சு செஞ்சு கடந்து உள்ள போனதுனாங்க. கடந்து உள்ள போயிட்டு கடவுளை பார்க்குறாங்க. கடந்து உள்ள போகும்போது அந்த ஆன்மா 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 தன்மை, ஆன்மா உருக்கத்தை, ஆன்மா தன்மையை, ஆன்மாவுடைய அறிவை வந்து பெறுறாங்க. இந்த ஆன்மாவுக்கு என்ன செய்யும்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்காலத்தையும் அறியக்கூடிய தன்மை ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளே இருக்குது. நம்ம வீடு யார்கிட்டையும் கற்றுக்கணும் பேசணுங்கிறதுலாம் புறத்தில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான். ஆனால் ஆன்மாவுக்குள்ளார எல்லா அறிவு இருக்குது. ஒரு ஆன்மாக்குள்ள டாக்டர் இருக்கிறாரு, ஒரு ஆன்மாக்குள்ள பெரிய ஆஸ்ட்ராலஜி இருக்காரு, ஒரு ஆன்மாக்குள்ள சயின்டிஸ்ட் இருக்காரு, ஒரு ஆன்மாக்குள்ளார எல்லாரும் ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளையும் எல்லா கலைகளும் கற்றறிந்தவர் தான் ஆன்மா. அந்த ஆன்மாங்கிற ஒரு புதையலுக்குள்ளார, ஒரு ஸ்பேஸ்க்குள்ளார, ஒரு வெளிக்குள்ள எல்லாமே இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஆன்மானது இந்த உடம்பு தாங்கும் போது, இந்த மனித உடம்புனா மனித உடம்பு 96 தத்துவம் 84 லட்சம் யோனி பேதத்துக்கு உட்பட்டு இந்த ஆன்மா இயங்குறதுனால அதுக்கு அறிவு இல்லை. கடந்த காலமும் தெரியாது, நிகழ்காலமும் தெரியாது, எதிர்காலமும் தெரியாது. ஆனா இந்த ஆன்மாக்குள்ள அந்த விஷயம் இருக்குது. ஒரு எறும்பு அடுத்த ஜென்மம் என்ன பிறக்க போகுது, யாரை எத்தனை குழந்தை பெற்றுக்க போகுது, யாரை கல்யாணம் பண்ண போகுதுங்கிற தகவல் கூட நமக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தெரியும். ஆனா அந்த ஆன்ம தன்மையை ஒரு மனிதன் பெறும்போது அந்த ஆன்மை விளக்கம் வரும். இப்ப ஆன்மா என்ன நடந்தது? விளக்கம் இல்லை. ஒரு கை இருக்குது, இந்த கையை ஒரு ஸ்கிரீன் போட்டு மூடிக்கிறோம். இந்த கைக்குள்ள என்ன சக்தி இருக்குது, ஆனா இந்த கையை வந்து ஒரு ஸ்கிரீன் போட்டு ஒரு மறைப்பு இருப்பதனால இந்த கை என்ன தன்மைன்னு தெரியல. அது போல நம்ம ஆன்மாக்குள்ள எல்லா அறிவு இருக்குது. ஆனா ஆன்மாவில் விளக்கம், அந்த அறிவு இல்லாம, வெளிச்சம் இல்லாம, ஒளித்தன்மை இல்லாம, அருள் தன்மை இல்லாம மாயை மறைத்திருக்கிறது. அதாவது திரைன்னு வள்ளல் பெருமான் சொல்றார். 7 வண்ணத்திரைகள், 2 சூட்சும திரைகள், மொத்தம் 9 திரைகள். ஆனா திரைகள் வந்து 4 கோடிக்கு மேல உள்ள திரைகள் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. அதை சுருக்கி 96 தத்துவங்களாகும். 96 சுருக்கி நமக்கு வந்து 9 திரைகள் அப்படின்னு நமக்கு பேருபதேச சொல்றாரு. அப்ப அந்த திரைகள்ல முக்கியமா ரொம்ப அழுத்தமா ரொம்ப திடமா இருப்பது என்னன்னாக்கா பச்சை திரைங்கிற பெருமான். அந்த பச்சை திரை என்பது ராகாதி 14 தீய குணங்கள். ராகாதி என்பது 14 தீய குணங்கள். அந்த 14 தீய குணங்களுடைய அடையாள சின்னம் தான் வந்து ராகாதி பச்சை திரைகள். அந்த பச்சை திரை தான் ரொம்ப அழுத்தமா நம்ம ஆன்மாவை மூடி இருக்கிறது. அப்ப அழுத்தமா மூடி இருக்கிற, மறைச்சிருக்கிற அந்த பச்சை திரைய இந்த சத்துவிசாரம் செய்து அதனால் ஏற்படுகின்ற சுத்த உஷ்ணத்தினால நம்ம நீக்கி கொள்ள முடியுங்க. அது ஒவ்வொரு மனிதர்களுடைய கையில முயற்சியின் கையில் கொடுக்கப்பட்டது. அது மனிதராக பிறந்து அவங்க தான் அதை வந்து நீக்கிக்கிறோம். அந்த பச்சை திரை நீங்கினா மற்ற 8 திரைகளும் அதிக விரைகள் நீங்கிவிடும் அப்படின்னு பெருமான் பேரு உபதேசம். அதனாலதான் நான் வந்து 9 திரை அப்படின்னு சொல்றேன். 7 வண்ணத்திரைகள், 2 சூட்சும திரைகள். 7 திரைகளை பத்தி அருட்பெருஞ்சுவதி அகவல் வளரா சொல்லிட்டு அடுத்து தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அப்படின்பார். 8வது திரை. 9வது திரை வந்து விடய நிலைகளை வெவ்வேறு திரைகள், 2 சூட்சும திரைகள். அப்ப இங்கேயும் பச்சை திரை நீங்கினோடனே மற்ற 8 திரைகள் சீக்கிரமா நீங்கிடும். இங்கேயும் பேரு உபதேச பதிவு பெருமான் வந்து பதிவு பண்ண. அப்போ 9 திரைகள் அப்படின்னு நம்ம வந்து கணக்குல வச்சுக்கலாம்.
அப்ப நம்ம ஆன்மாவை ரொம்ப அழுத்தமா டீப்பா மூடி இருக்கிற பச்சைத்திரை சத்து விசாரம் செய்வதனால் நமக்கு நீங்கிறது. அந்த பச்சைத்திரையில 2 திரைங்கிறார், சுத்த மாயத்திரை அசுத்த மாயத்திரை. அது இந்த உலகத்துல இருக்கிற ஆசைகள் ஆசாபாசங்கள் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பற்றுகள் அசுத்த மாயத்திரை. அதை கடவுள் நீக்கிடுவார். கடவுள் அதை நீக்கிற உடனே இந்த உலகத்துல நம்ம பஞ்ச விஷயங்கள் 5 கிருத்திகள் சில சக்திகள்லாம் நமக்கு வந்துடும். இந்த உலக மாய பச்சைத்திரையில அசுத்த மாயத்திரை நீங்கின உடனே இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் சில விஷயங்கள் நம்ம மந்திரங்கள் செய்வோம், ஜந்திரங்கள் செய்வோம், சில ஊர்கள் ஒரு பூச்சாண்டி வேலைகள் செய்யும், நோயை நீக்க முடியும். இப்படி நிறைய வேலைகள் இந்த உலகத்தில் நம்ம செய்ய முடியும். ஆனா செஞ்ச உடனே இதுதான் கடவுள் தன்மை, இதுதான் கடவுள் அருள்னு சொல்லிட்டு இங்க மயங்கி இருக்கக்கூடாது. இதுக்கு மேல முயற்சி செய்யணும். முயற்சி செய்து சுத்தமாயத்திரை நீங்கணும். சுத்தமாயத்திரை என்பது கடவுள் பால் நம்ம வச்சுக்கிற பற்றுகள். இப்போ கடவுள் பால் நம்ம அன்பு வச்சுக்கிறோம் இல்லையா? ஏன்னா வள்ளலார் ஞானசரியை சொல்லும்போது ஆசை உண்டேல் வம்மி நீங்கிறார். உனக்கு ஆசை இருந்தா மட்டும் இங்க வா, கடவுளர்களை பெறணும் அப்படின்னு ஆசை உண்டேல் வம்மி நீங்கே அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றை பற்று மீனோ என்றும் இறைவரே. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பற்றுகளையும் விட்டு நீ அருள் இறைவனை பற்றி கொள் அப்படின்னு திருக்குறளையும் நமக்கு சொல்லு. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்று விடற்கு. பற்றே இல்லாத இறைவன் திருவடி நீ பற்றினால் இந்த உலகத்தில் இருக்கிற பற்றுலாம் நம்ம விட்டுடலாம் அப்படிங்கிற. அப்ப இறைவன் பால் நம்ம வைக்கின்ற பற்று, இறைவன் பால் வைக்கின்ற காதல், அன்பு, விசாரங்கள் அது சுத்த மாயத்திரை. அது நம்ம அடுத்தடுத்து மேல முன்னேறும் போதுதான் இறைவன் விளக்குவார். ஆனா முதல்ல அசுத்த மாயத்திரை நீக்கிடுவார்கள். அந்த அசுத்த மாயத்திரை எதனால் கொண்டு நீக்க முடியும்னா இந்த சத்து விசாரம் செய்து இந்த உஷ்ணத்துல தான் நீக்க முடியும். உஷ்ணம் என்பது சூடு. அதனால நான் கரிசலாங்கண்ணி சாப்பிட்டுட்டு உடல்ல வெட்டச்சூடுலாம் ஏத்திக்கிட்டு இந்த சூடு தான் அந்த சூடான்னு குழப்பிக்கூடாது. வள்ளலார் இங்க சுத்த உஷ்ணம்னு சொல்றாரு. உடம்புல வெட்டச்சூடு வெட்ட உஷ்ணம் இருக்குது. அந்த வெட்ட உஷ்ணத்தினால நமக்கு பைல்ஸ் வரும், விந்தணுக்கள் குறைபாடு வரும், பிசிஓடி கம்ப்ளைண்ட் வரும், ஃபெஸ்டிவலா வரும், முகப்பருகள் வரும், முடி கொட்டு போகும், முடி சீக்கிரமா நரைச்சி போயிடும், தோல் சுருங்கிடும், அனிமிக் கோளாறு வரும். இது உடம்புல இருக்கிற வெட்டச்சூடு. இந்த வெட்டை முத்தினால் கட்டை, இந்த வெட்டை கிடையாது, இந்த வெட்டை சூடு கிடையாது. அது சுத்த உஷ்ணம். இந்த சுத்த உஷ்ணம் என்பது உள்ளத்தில் உருவாகுது, உடம்புல உருவாகிறது இல்லை. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சன்மார்க்கத்துல இந்த குழப்பம் இருக்கிறது. சுத்த உஷ்ணம் என்பது உள்ளத்தில் உருவாவது, உடலில் உருவாவது இல்லை. உடலில் உருவாவது வெட்டச்சூடு. சுத்த உஷ்ணம் என்ன நடக்குன்னாக்க இந்த ராகாதி குணங்கள் நான் ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன். இந்த சூட்சும தேகம் சப்தல் பாடி. உடம்ப 39 தத்துவம், 25 தத்துவம், 35 தத்துவம், நம்ம 31 தத்துவம் பிரிச்சிருக்கிறோம். உடம்பு உடல் பொருள் ஆவியன்னு. அந்த பொருள் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுல தான் நமக்கு இந்த ராகாதி குணங்கள் சூட்சும தத்துவங்கள்ல தான் இருக்குது. 96 தத்துவத்துல அந்த சூட்சும தத்துவத்துல இருக்கிற ராகாதி குணங்களை அந்த உஷ்ணம், அதாவது இறைவனை நினைக்க அந்த உள்ளத்தில் உருவாகிற உஷ்ணமானது அந்த ராகாதியுடைய சேட்டைகள், ராகாதியுடைய விகாரத்தை எல்லாம் குறைச்சி நம்மளை ஒழுக்குப்படுத்தும். எது? இந்த சத்து விசாரம் செய்வதனால் ஏற்படுகின்ற உஷ்ணமானது. உடம்புல கரிசலாங்கண்ணி சாப்பிட்டு மற்ற உள்ள விஷயங்கள்ல கோபம், டென்ஷனு, பொறாமை, தீய குணங்கள், காமம் ஏற்படும் போது கூட நம்ம உடம்பு சூடேறும். கோபம் உடம்பு சூடேறும். உடம்ப தொட்டு பார்த்துட்டு ஆகா நான் ஐயா சொன்ன மாதிரி உஷ்ணத்துல இருக்கிறேன், எனக்கு சுத்த உஷ்ணம் உண்டாகுது அப்படின்னு உடம்ப தொட்டு பார்த்துட்டு நம்ம குழப்பிக்கூடாது. உடம்புக்குள்ள இருக்கிற சூடெல்லாம் இறக்கணும்னு சொல்லித்தான் பெருமா 485 மூலிகையுடைய குணப்பாட சொல்லியிருக்கிறார். பஞ்சகருப்பை தேய்ச்சி குடிக்க சொல்லியிருக்கிறார், பொன்னாங்கண்ணி தேய்ச்சி குடிக்க சொல்லியிருக்கிறார், புளியாரை சாப்பிட சொல்லியிருக்கிறார், பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட சொல்லியிருக்கிறார், கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் உடம்புல இருக்கிற உஷ்ணத்தெல்லாம் சரி பண்றதுக்கு. இந்த உஷ்ணத்தையும் இந்த உஷ்ணம் குழப்பிக்கூடாது. உடம்புல இருக்கிற உஷ்ணங்கள் அதிகமான அதனால அனிமிக்க கோளாறு வரும்னு சொல்லிதான் அயச்சந்திரன் சாப்பிட சொல்லியிருக்கிறார், தாமிர பஸ்பம் சாப்பிட சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் உடல்ல உஷ்ணத்தை வச்சுக்கிட்டு உடல்லாம் உருக்கி போகுது, உடல் கூடு வளையுது, உடம்பு சீக்கிரம் சொட்டை வீயுது. அப்ப நான் சன்மார்க்கத்துல எனக்கு உஷ்ணம் ஏறிடுச்சு அப்படின்னு இந்த சுத்தி செய்யாத முக்கூட்டு சோறுனும் பாலில் பிட்டைவில் பண்ணாத முக்கூட்டு சோறும் சாப்பிட்டு இதனால ஏறுகின்ற சூடை உடல்ல சுத்த உஷ்ணம் உண்டாகுது அப்படின்னு நம்ம விளங்கிக் கொள்வது அறியாமை. சுத்த உஷ்ணம் என்பது நாம் நினைப்பது உள்ளம். நம்ம உள்ளம் இறைவனை நினைக்குது, உள்ளம் இறைவனை பாடல பாடுது. உள்ளத்தில் வச்சுதான் இறைவனை நினைக்கிறோம். உள்ளத்தில் ஒருவனை உள்ளூரும் ஜோதியை
உள்ளத்தை விட்டு ஒருடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடன் இருக்கையில் உள்ளம் அவனே உருவறியாதே அப்படின்னு திருமந்தம் சொல்லுது. இறைவன் எங்கே இருக்கின்றார் என்றால் உள்ளத்துக்குள் இருக்கின்றார். உள்ளத்தை விட்டு ஒருடி நீங்காமல் இருக்கின்றார். உள்ளத்துக்குள்ள ஜோதியாக இருக்கின்றார். அப்ப உள்ளத்துக்குள்ள இருக்கின்ற ஜோதியை உள்ளம் ஆனா தெரியாத மாயைக்குள்ள மறைந்திருக்கிறதுன்னு திருமந்தமும் நமக்கு வலியுறுத்துது. அப்போ உள்ளம் இங்க மாயையில இருப்பதனால இந்த விசார உஷ்ணம் செய்து மாயை நீக்கிக் கொள்வதனால உள்ளம் தெளிவுபடும். இத உள்ளம் தெளிவுபட்டால் உள்ளத்தில் உஷ்ணம் உண்டானால் நமக்கு இந்த ராகாதிகள் கெட்ட குணாதிசிங்களுடைய கேடுகள் வந்து குறைஞ்சிடும், சேட்டைகள் வந்து குறையும் போது அப்ப இங்க நம்முடைய மனம் அலைபாயதற்கு பதிலாக இறைவன் பக்கம் அலைபாயும். எப்படி? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அதனால் நெகிழ்ச்சி உண்டாகும். இறைவனை நினைக்க நினைக்க என்ன ஆகும்? நினைக்க நமக்கு ஒரு நெகிழ்ச்சி, ஒரு மெல்ட் ஆகும், ஒரு சோல் மெல்ட் ஆகும், ஒரு மைண்டு வந்து மெல்ட் ஆகும். ஏன்னா இது வந்து மனம் வந்து கல்லாய மனம். இந்த கல்லாய மனம் கரைஞ்சி அதனுடைய வெளிப்பாடு கண்களில் நீர் வரும். உள்ளம் கரைஞ்சு போகுது, உள்ளம் உஷ்ணம் ஆகுது அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு ஒன்றே ஒன்று தான். ஒருத்தருக்கு உள்ளத்தில் உஷ்ணம் உருவாகுது, உள்ளம் வந்து கரையுது, கல்லாய மனங்களும் ஒரு கணத்துல கனிவித்தினாலே அப்படின்னு தச்சுதந்திரன்மை பதிகத்தில் பெருமான் சொல்லுவார். அப்ப உள்ளம் ஒருத்தருக்கு கரைஞ்சு போகுது, உள்ளத்தில் நினைஞ்சு சுத்த உஷ்ணம் உண்டாகுது. அதனுடைய வெளிப்பாடு என்ன, எப்படி அடையாளம் கண்டு கொள்வதுனா அவங்களுடைய கண்களில் நீர் வரும். ஏன்னா உள்ள கூறு என்பது நீர்க்கூறு. அப்போ உள்ளம் வந்து கரைஞ்சு போகும்போது அதனுடைய வெளிப்பாடு கண்களில் நீரா வரும். இப்போ ஒரு உயிர்களுடைய படும் துன்பத்தை நாம நினைக்கும் போது அதனால உஷ்ணம் உண்டாகும். அந்த உயிர்கள் படும் துன்பத்தை தன்னுயிர் துன்பமாக நினைக்கும் போது நம்ம உள்ளம் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆக அப்படியே கண்களில் கண்ணீர் நீர் பெருகி கால் வழிந்து ஓடிங்க. எந்த அளவுக்கு கண்ணீர் வரணும்னாக்க கண்ணீர்ல பட தண்ணீரானது கால் வழிக்கு அந்த அளவுக்கு கீழே வர வரைக்கும் அழுகணும். இதுதான் ஆன்ம உருக்க வழிபாடு. ஜீவகாணி ஒழுக்கத்துல ஆன்ம உருக்கத்தை கொண்டு வழிபாடு செய்த உண்மையான வழிபாடுங்க. இயற்கையின் உண்மை கடவுளை இதுதான் அடைய முடியுங்க. அப்ப உள்ளத்துல அந்த அளவுக்கு வெளிப்பட்டாதான் அப்பதான் உண்மையான நிகழ்ச்சி. இப்ப இறைவனை நினைக்கும் போது, இறைவனுடைய புகழை பாடும் போது, இறைவனை ஐயா சொல்றாங்க, இறைவா உன்னை நினைக்க நினைக்க வாய் வந்து இனிக்குதுங்கிறாரு. கடவுளை நினைச்சாவே இனிக்குதுங்கிறாரு. அமிர்தம், அதான் அமிர்தம், அதுதான் வந்து உஷ்ணம். அப்ப உடம்புல ஏற்படுகின்ற இந்த புற உஷ்ணத்தை உஷ்ணமா நினைக்க கூடாது. ஏன்னாக்க இந்த உஷ்ணம் தான் உண்மையான உஷ்ணம். இப்ப நிறைய சன்மார்க்கிகள் வந்து நோயாளியாக இருக்கிறாங்கிறதுனால நாம ஒரு வைத்தியம் இருப்பதனால இந்த உஷ்ணத்தை இந்த விஷயம் டிஃபரன்ஷிப் செய்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த சத்துவிசார உஷ்ணத்தை நீக்கி உற்பத்தி கொள்வதற்காக தான் யோகிகள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் காடு, மலை, வனங்கள், குகைகள்லாம் போயிட்டு 1000 ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் யோகம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த உஷ்ணத்தை காட்டிலும் இந்த கடவுளை, இந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் வந்து 12 அறிவு கடவுள் இல்லையா, இந்த கடவுளை நினைப்பதிலும் இவர் பாடலை பாடுவதிலும் இவரை பற்றி மற்றவரோட பேசுவதிலும் கோடான கோடி பங்கு உஷ்ணம் உண்டாகுங்கிறார். இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் பேருபதேசத்துல உள்ள விஷயங்கள் தான். கோடான கோடி பங்கு வந்து இதுலயே உருவாகுறாரு. அப்ப நம்ம அருட்பாவை தினசரி பாடினா போதும். உட்காந்து மணிக்கணக்கில் அங்க தவம் பண்ணிட்டு இருக்கிற உஷ்ணத்தை விட கோடி பங்கு உஷ்ணம் வந்து இந்த அருட்பாவை நம்ம பாடுவதனால எப்படி உருவாகுதுனாக்க, இந்த அருட்பா 12 அறிவிலிருந்து உலகத்துல முதல்ல நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த அருட்பாவில பாடல்கள், அந்த எழுத்து எல்லாமே மந்திர வார்த்தைகள். நான் ஏற்கனவே அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிப்பதனால் நம்முடைய உள்ளத்துல எந்தெந்த இடங்கள் எந்தெந்த இடங்கள் வந்து தூண்டப்படுது, அந்த ஒரே ஒரு வார்த்தையை எப்படி இந்த அருட்பெருஞ்சோதிங்கிற வார்த்தையை நம்ம உச்சரிப்பதனால உடம்புல எந்தெந்த இடங்கள்ல வருமங்கள் தூண்டப்படுது, அந்த வருமங்கள் தூண்டப்பட்டா எந்தெந்த உறுப்புகள் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது, அந்த உறுப்புகள் தூண்டப்பட்டா உடம்புல என்னென்ன நோய்களா நீங்கப்படுது அப்படின்னு நான் ஏற்கனவே உடல் பிணியானத்தையும் உயிர் பிணியானத்தையும் தவிர்க்கின்ற மருந்து இந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம வந்து வள்ளலார் கைடன்ஸ் பை புதிய பிரியம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நம்ம பேசியிருக்கிறோம். வீடியோ இருக்குது, நீங்க வந்து பாருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அதை பத்தி பேசினா அது ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். அப்ப இந்த மந்திர வார்த்தைகளை படிப்பதனால உஷ்ணம் உண்டாகும். ஏன் நம்ம எப்படி உஷ்ணம் உண்டாகுது ஸ்தோத்திரம் படிப்பதனால அப்படின்னா, மந்திர வார்த்தைகள் பாட 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 உடம்புல அவ்வளவு உறுப்புகள் எல்லாம் தூண்டப்படுது. உடம்புல 108 வருமங்களும் நீங்க ஒரு அகவல் படிச்சீங்கன்னாவே 1495 பாடல்கள் படிக்கும் போது உடம்புல இருக்கிற 108 வர்மத்தலங்களும் தூண்டப்படுது. அந்த உயிராற்றல் எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. அப்படிதான் உருவாகுது. அப்ப இப்ப
உடம்புல இது செய்யுது. ஆனா உள்ளத்துல இது என்ன நடக்குதுனாக்க, அந்த உள்ளத்துல அந்த பாடல்களை, அந்த வரிகளை, அந்த எழுத்துக்களை போடும்போது இது வந்து அச்சய அப்பியாசம் சொல்லுவாங்க. எழுத்துக்கள் மந்திரம். எழுத்துக்கள் வந்து அந்த உள்ளத்துக்குள்ள மந்திரமாக மாறி, அந்த மந்திர உச்சரிப்பு உடம்ப சுத்திகரிப்பு செய்வது மட்டும் இல்லாம உள்ளத்தையும் சுத்திகரிப்பு செய்யுது. அதான் பெருமான மனதை வசப்படுத்தி வசப்படுத்து வழித்துறை கற்றுறீங்க. இப்போ மனதை எப்படி வசப்படுத்துவீங்க, எப்படி ஒழுக்கப்படுத்துவீங்கன்னா, இது இப்படிதான் ஒழுக்கப்படுது. இறைவனை பத்தி நினைக்க வைப்பது, இறைவனை பத்தி பாடுவது, இடந்தனிச்சு இருப்பது, இச்சையின்றி நுகர்தல், ஜபதமும் செய்தல், தெய்வம் பரவல். இப்படி கடவுளை பத்தி நினைக்க நினைக்க அந்த விசாரமானது, அந்த என்கூரியானது உள்ளத்தை சுத்திகரிப்பு செய்து உள்ளத்தில் ஒரு உஷ்ணத்தை உண்டாக்கி, அந்த உள்ளமா நினைப்பு, அந்த உள்ளத்தில் இருக்கிற விசாரணை சிந்தனையானது பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு, அந்த பிரபஞ்சம் ஆன இயற்கையானது பிரபஞ்ச அந்த நம்முடைய விசாரணைக்கு உள்ள கதாநாயகனாகி அருட்பெருஞ்சோதி இறைவனை தொடர்பு கொண்டு அவரை வந்து நம்மளை கொண்டு வந்து நம்மளிடம் சேர்க்கின்ற ஒரு வேலையை இந்த சத்து விசாரம் செய்கிறது. இதனால வள்ளலார் வந்து இந்த பேருபதேச பகுதியில் முக்கியமா ஒரு வலியுறுத்துவது, நீங்க ஜீவகாரணத்தை எப்படி முழுமூச்சா கடைப்பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி சத்து விசாரம் செய்யுங்க. சத்து விசாரம் செய்தால் ஆன்மாவிலும் அழுத்தமா மூடியிருக்கின்ற பச்சைத்திரை நீங்கும். பச்சைத்திரை நீங்கினோடனே மற்ற 8 திரைகளும் வகை விரைகளை நீங்கி போயிடும் அப்படின்னு நமக்கு அந்த பேருபதேச பகுதியில் வந்து மிக தெளிவான ஒரு பெரிய, இன்னும் நிறைய விளக்கங்கள் விசாரணை பற்றி சொல்லலாம். சரி, நம்ம பேருபதேசத்துல நம்ம மற்ற விஷயங்களை நம்ம கவர் பண்றதுனால இந்த விசாரணைகளை பற்றி ஓரளவுக்கு நம்ம எல்லாம் ஓரளவுக்கு விளக்கிக்கிறோம். ஸோ சுத்த உஷ்ணம் என்பது அதுதான் வந்து நம்ம புரியும். ஏன்னா உள்ளத்தில் உடம்புல இல்லை, உள்ளத்தில் உருவாகி உள்ள ஒழுக்கப்பட்டு உள்ளம் ஒடுங்கி கண்ணில் பெருகி கால் வடிந்து ஓடி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்திருந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே நாண நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று இறைவனை இப்படி நீங்க வணங்கினீங்கன்னா அவர் வந்து மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு வந்து கொடுப்பார்கள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அகவல் படிக்கும் போதே வாயெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா அப்படியே வாய் பின்னும். அந்த அமிர்தங்கள் வந்து இறைவனை பற்றி பேசும்போது அந்த அமிர்தங்கள் ஊறுவதை நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். அகவல் படிச்சு நீங்க நல்லா உள்ள முருகி அந்த பாடல் வரிகள் எல்லாம் படிச்சு உள்ள உருகினா அப்படியே நமக்கு ஒரு மாதிரியான ஒரு அந்த சுரப்பியானது மூளையில் இருந்து சுரக்கக்கூடிய சுரப்பி, காட் பார்ட், அந்த பார்ட்டில் சுரக்கக்கூடிய சுரப்பி. அந்த சுரப்பிகள் உடம்புல போதுமானது இருந்தால் உடம்புல 4448 நோய்களையும் நீக்கக்கூடிய ஒரு சுரப்பி, ஒரு அமிர்தம் அது. இதெல்லாம் வந்து சுத்த உஷ்ணத்தால உருவாகும். அதான் வள்ளலார் வந்து உடல் பிணி அனைத்தையும் உயிர்ப்பினி அனைத்தையும் அடற்பெற தவிர்க்கின்ற மருந்து அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து நமது ஆன்மாவை விளக்கெல்லாம் மூடி இருக்கின்ற விசாரணைகளை பற்றி தான் இந்த சத்யசா சொல்றார். அதுக்கடுத்து சுத்தசன்மார்க்கத்து முக்கியமான தடைகள், இதை விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மேலும் வந்து சுத்தசன்மார்க்கத்துக்கு முக்கியமான தடைகள் இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி எதெல்லாம் உண்மைன்னு இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டதோ அதுதான் இந்த உலகத்துக்கு பெரிய பெரிய அளவில் பெரிய பெரிய அளவில் வேரூன்றி நிற்குது. அது வந்து வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், கலாந்தம், யோகாந்தம், நாதாந்தம், இந்த 6 அந்தங்களும் அந்தங்களை சார்ந்த மற்ற மார்க்கங்களும் இந்த உலகத்துல பெரிய வேரூன்றி நிற்கிறது. அந்த வேரூன்றி நிற்கிறது எல்லாமே இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கியமான தடைகளாக இருக்குது. இப்போ நம்ம யாரை போய் வள்ளலாரை வந்து கும்பிடுங்க அப்படின்னா, நான் என்ன ருத்ராட்சை கட்டணுமா, நான் ராமம் போடணுமா, நான் வந்து பட்டையிடணுமா, இல்லை என்ன ஒழுக்கத்துக்கு வரணும் அப்படின்னு முதல்ல கேட்பேன். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னா, இல்லையே நான் ஏதாவது செய்தா தானே என் மார்க்கத்தில் ஏற்கனவே நான் ஒரு கம்யூனிட்டி இருக்கிறேன், நான் ஒரு மதத்தில் இருக்கிறேன், நான் ஒரு ஊர்ல இருக்கிறேன், எங்க ஊர்ல எங்க அப்பா குடும்பத்தில் இப்படிதான் வழிபாடு பண்ணாங்க, நான் எப்படி இதெல்லாம் விட்டுட்டு வர்றது அப்படிம்பாங்க. ஏன்னா அதுதான் காலகாலமா அவங்க வந்து போயிட்டு இது 5000 ஆண்டுகளா வேரூன்றி நிற்குது. அப்ப இதுக்கு முன்னாடி இறைவன் எதை உண்மைன்னு இந்த உலகத்துக்கு கொடுத்தாரோ அதுதான் இந்த உண்மையை அடைவதற்கு தடையாக இருக்குதுங்கிறார். சுத்த சன்மார்க்கத்துடைய முக்கியமான தடைகள் சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள், வரணம், ஆசிரமம் முதலிய உலக ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் முக்கியமான தடைகளாக இந்த உலகத்தில் இந்த அருளை பெறுகிறது. ஏன்னா பெருமான் என்ன சொல்றாரு, விசாரணை செய்வதனால் ஆன்மா அறிவுகிறாரு. ஆனா நம்மளை ஏறாத நிலை என்பது இதுவரைக்கும் யாரும் அடையாத ஒரு கடவுள் நிலை. அதுதான் சுத்த சன்மார்க்கத்துடைய பெருவெளி, பெருசுகவெளி. அப்ப பெருவெளிக்கு கீழே இருக்கிற அது பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், நாதம், விந்து, பரநாதம், பரவிந்து, பறை, பரம்பரம், பராபரை. இந்த பராபரை வரைக்கும் தான்
வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி சைவ சித்தாந்தம் வரைக்கும் சித்தர்கள் வரைக்கும் அடைஞ்ச எல்லை பார்த்தீங்கன்னா அந்த பராபரை எல்லை தான். ஆனதான் பார்த்தீங்கன்னா பராபரை தான் யாமரியா பராபரமே அப்படின்பார் தாயுமான சுவாமிகள். போகிற பராபரத்தை நிலையை பற்றி பேசியிருக்கிறார். சுப்பிரமணியத்தில் வந்து அகஸ்தியரோட குரு பராபரை நிலையை பற்றி பேசியிருக்கிறார். இந்த பராபரை சிவம் தான் உலகத்தில் வந்து உயர்ந்த ஒரு கடவுள் நிலையை அடைந்தது. இதை கடந்த ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு நமக்கு வந்து ஒரு வகுக்கப்படுறது. இப்போ வள்ளலார் சொல்றாரு, அதுக்கு மேல இருக்கின்ற ஒரு பெருவெளி பெருசுக வெளிங்கிறார். அது இது வரைக்கும் யாரும் ஏறாத நிலை, தொடாத வெளி, தீண்டாத வெளி, எண்ணாத மந்திரம், எழுதாத மறை. இந்த இறைவனை பற்றி, இந்த பெருவெளி இறைவனை பற்றி, பெருவெளி நிலைகளை பற்றி இது வரைக்கும் யாரும் எழுதாத மறை, எந்த மறைகளிலும் எந்த வேதங்களிலும் எந்த புராணங்களும் இந்த இறைவனை பற்றி எழுதவில்லை. பேசாத இடம்ங்கிறார். தீண்டாத வெளி, இந்த வெளிக்கு யாரும் இதற்கு தீண்டில்ல அப்படிங்கிறார். அப்ப அந்த நிலைக்கு வள்ளலாரை எது ஏற்றி விட்டது? சரி, இவங்கெல்லாம் போகல, வள்ளலார் எப்படி போனாரு? இதே ஊர்ல இதே வள்ளலார் இப்படி என்ன செஞ்சார்? வள்ளலாருக்கு மட்டும் எப்படி இந்த எல்லைக்கு யாரும் போகாத ஒரு இடத்துக்கு எண்ணாத ஒரு மந்திரத்தை இவர் எப்படி நினைச்சாரு, இவர் எப்படி பேசினாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வள்ளலார் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேரு சொல்றார், என்னை ஏறாத நிலம் ஏற்றி விட்டது யாதினில் தயவு. தயவு. ஆனா சில பேர் சன்மார்க்கத்துல வள்ளலார் வந்து முதல்ல 1823 ஆரம்ப காலகட்டத்தில் வள்ளலார் சைவ சித்தாந்தத்தை தான் வணங்கிட்டு இருந்தாரு. திருவாசகத்துல ஃபாலோ பண்ணாரு, திருமந்தத்தை ஃபாலோ பண்ணாரு. இப்ப அவருங்க தான் இவங்களை ஏற்றி விட்டாங்க, அந்த அடிப்படை பாடம் தான் இவங்களை தூக்கி விட்டது அப்படி என்ற ஒரு கருத்து வந்து சன்மார்க்கிட்டே இருக்குது. இன்னும் வள்ளலார் வந்து அடிப்படை பாடம், பேசிக் பிரைமரி எஜுகேஷனை தான், சுத்த சன்மார்க்க ஹையர் எஜுகேஷனை கூட இருக்கலாம். ஆனால் பிரைமரி எஜுகேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல 5 திருமறைகள், அதாவது சமயங்களை சைவ சித்தாந்தத்தை சார்ந்த விஷயங்கள் தான் வள்ளலார் இங்கே தூக்கி விட்டது அப்படின்னு சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த கருத்து வந்து இந்த பேருபதேச பகுதியில வந்து உடைப்படுது. வள்ளலார் சொல்றாரு, நான் முதலில் சைவம் வைணவம் முதல்ல வைத்திருந்த லட்சியம், சைவத்தில் வைத்திருந்த லட்சியம் இவ்வளவு அவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. என் கூட இருந்த வேலாயுத முதலியார மற்ற சீடர்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நான் சைவ சித்தாந்தத்தை மேல அவ்வளவு லட்சியம் வச்சிருந்தேன். ஆனா அந்த லட்சியம் தான் என்ன இந்த நிலைக்கு தூக்கி விட்டதா அப்படின்னா, அந்த லட்சியம் அது மேல் வைத்திருந்த பக்தியோ யோகமோ நம்பிக்கையோ கடவுளருள என்ன இந்த இடைக்கு தூக்கி உள்ள, எனது அருட்பெருஞ்சோதி பெருவெளிக்கு தூக்கி உள்ள, மாறாக என தயவு தான் தூக்கி விட்டதுங்க. அப்ப அந்த கருத்துல அடிபட்டு போச்சு. இப்ப வள்ளலாரோட குழுன்னு போயிட்டு நீங்க போயிட்டு மாணிக்க வாசகரையோ இல்ல திருஞான சம்பந்தரையோ நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதுக்கு இந்த இதுதான் ஆதாரம். நான் வந்து அவங்க மேல வச்சிருந்த லட்சியம், சைவ சித்தாந்தத்தை வள்ளலார் வச்சிருந்த லட்சியம் தான் அவர் கோயில் கோலமா போயிட்டு பாடலாம் எழுதியிருக்காரு முதல் 5 திருமறையில. அப்ப அதெல்லாம் வந்ததுனாலதான் அவர் வள்ளலார் இங்க வந்தாரு அப்படிங்கிற கருத்து வந்து இங்க உடைப்படுது. இது ரொம்ப வெறும் முக்கியமான சிந்தனை செய்யக்கூடிய விஷயம். அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னாக்க, சன்மார்க்கத்துக்கு வரவங்கள்ட்ட முதல்ல பேருபதேசம் கொடுங்க, முதல்ல ஒரு கிளாரிட்டி கொடுங்க, ஒரு தெளிவான ஒரு சிலபஸ் பாடத்திட்டம் தான் பேருபதேசம். இதை கொடுத்துட்டு அப்புறமா சமயத்துக்குள்ள ஏன் வந்தாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இது இங்கேதான் இருக்குது. அப்ப வள்ளலார் சொல்றாரு, நான் ஏன் ஆரம்ப காலகட்டத்தில் கோயிலுக்குள்ளலாம் போயிட்டு சைவ சித்தாந்தம் அங்கெல்லாம் போனேன் அப்படின்னா, அதுக்கு வள்ளலாரு சொல்றாரு, நான் சொல்லல, எனக்கு அப்போ கொஞ்சம் அற்பறிவாக இருந்ததுங்கிறார். நான் திரும்பவும் சொல்லல, வள்ளல் பெருமாக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவருடைய அறிவை நாம வந்து கணக்கு போடல, அற்பறிவுன்னு நாம சொல்லல, நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. ஆனா வள்ளலாரோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். வள்ளலார் சொல்றாரு, நான் ஏன் சைவ சித்தாந்தத்திலையும் முதல்ல லட்சியம் வச்சிருந்தேனாக்க, எனக்கு அப்ப அற்பறிவா இருந்தது. இப்ப என்ன வந்து அந்த அறிவெல்லாம் கடந்து உயர்ந்த பேரறிவுல தூக்கி விட்டது. தூக்கி விட்டு போய் நான் அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாம் பொய்யா இருக்குது. சைவம் பொய், வைணவம் பொய், வேதாந்தம் சித்தாந்தம் புராணம் இதிகாசம் எல்லாம் பொய், ஒன்று கிடக்க ஒன்று, ஒன்று கிடக்க ஒன்றை உளறி இருக்கின்றார்கள் அப்படின்னு இந்த பேருபதேச பேரை வள்ளலார் சொல்றார். அப்ப சரி, அது வைத்திருந்தா என்னவன், அதை வச்சு கொண்டு வள்ளலாரையும் வணங்கினா என்னவன் அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி. இப்ப சரிங்க, நான் வந்து ஒரு தெய்வத்தை வணங்குறேன், ஏற்கனவே பாரம்பரியமா குல தெய்வத்தை எல்லாம் வணங்குறேன், இப்ப அதோட இதை சேர்த்து வணங்கலாம் இல்ல, தப்பு இல்லைன்னா, அதுக்கு வள்ளலார் சொல்றேன் இங்கே அதுக்கு ஒரு கட் போடுறேன். எப்படின்னாக்க, அவற்றையெல்லாம் விட்டு விட்டதுனாலே வந்த லாபம் இதுங்கிறார். அதை விடாமலே பிடித்து கொண்டவர்கள் இது ஏதாவது பெரிய லாபம் அடைந்தார்களானா, பெரிய லாபம் என்பது ஆன்ம லாபம், அதாவது பெருவெளிக்கு போறது.
நம்ம போய் இது பிரம்ம வெளியில தேங்குறதோ, விஷ்ணு வெளியில தேங்குறதோ, இல்ல மற்ற மத வெளிகளிலோ, இல்ல சித்தர்கள் வெளிகளை போயிட்டு அங்க போயிட்டு கடவுளா வாழ்வது இல்லை, பெரிய லாபம் இல்லை. ஏன்னா அந்த இடங்களுக்கு அந்த வெளிகளுக்கெல்லாம் ஒரு நாள் மரணம் வரும். மனிதர்கள் எப்படி 100 ஆண்டுகள் கழிச்சு இறந்துருவாரோ, அது போல பிரம்மா வந்து 4,32 ஆண்டு கழிச்சு பிரம்மா இறந்துருவானோ, அதுக்கடுத்து விஷ்ணு வெளியில வந்து 8,64 ஆண்டு அந்த வெளிகள் கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சுப்பிரமணிய ஞானத்துல இருக்குது. வள்ளலாரும் அதுக்கான அந்த கடவுள் எல்லைக்கு ஒரு டைம் கொடுக்குறாரு. அந்த எல்லையில அவங்க வந்து கரைஞ்சு போயிடுவாங்க, திரும்ப வந்து மனுஷனா பிறப்பாங்க. சித்தர்களே மனிதர்களாக திரும்புவார்கள் அப்படின்னு இருக்குது. சிவபெருமானே மனிதர்களாக திரும்பி வருவாரு அப்படின்னு இருக்குது. ஆனா இதெல்லாம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில உலகம் இருக்குதானா? உலகம் இல்லை. உலக மதத்திலையும் சமயத்திலும் ரொம்ப மூழ்கி இருக்குது. போயிட்டு நீங்க போயிட்டு நம்ம ஐயப்பன் போய் மாரியம்மா போய் அப்படிலாம் போய் சொல்லிட்டுலாம் அவ்வளவு சீக்கிரமா இன்னைக்கு அவங்களுக்கு விளக்க வைக்க முடியாது. அவங்களா உணர்ந்தவர்களுக்கு இந்த உண்மையை இறைவன் வந்து அப்படியே தேடுறாரு. யாருடைய உள்ளம் கருணையாக இருக்கிறதோ, எங்கே கருணை இயற்கையின் உள்ளது, அந்த இடத்துல விளங்கி அவங்கள வடலூர் வர சொல்லி அருட்பாவை கொடுத்து இப்படி விளக்க வைக்கிறாரு. இது எல்லாத்துக்குமான பாடம் தான். ஆனா எல்லா இடத்துலயும் இப்போ ஒட்டுமானாக்க ஒட்டாது. இது எங்க ஒட்டுது, எந்த இடத்துல இது வந்து பொருந்துது அப்படின்னு பார்க்கும்போது, புண்ணிய பலம் எங்க புண்ணிய பலம் இருக்குதோ அங்க போயிட்டு தான் இது பொருந்துது. புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே அகவல் ஐயா சொல்ல. யார் ஒரு ஈரம் நெஞ்சாக இருக்கிறார்களோ, யார் வந்து ஒரு இரக்கமாக இருக்கிறாங்களோ, யார் வந்து கருணை உள்ள தொடுகிறாங்களோ, அந்த இடத்துல தான் போய் இந்த விதை விளையுது. இது சன்மார்க்க விதை. அப்ப இது விளையும் போதுதான் மற்ற லட்சணங்கள், மற்ற மார்க்கங்களுடைய லட்சணங்கள், மற்றவங்க ஏன் பிறந்தாங்க, ஏன் அவங்க எல்லாம் இவ்வளவு சாமிகளை கும்பிட்டு சுடுகாடை நோக்கி போறாங்க, ஏன் அருள் பெற்று மரணம் இல்லாம வாழல அப்படிங்கிற சிந்தனை அப்பதான் முளைய ஆரம்பிக்குது. அப்ப இது வந்து பொருந்தணும். எதுக்கு இது பொருந்தது, ஏன் இது வந்து அவங்க உள்ளத்துல ஒட்டுதுனாக்க, பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டால் என் உளம் கலந்த என் தனிமை. எங்க பொருந்தது? இது உள்ளத்துலதான் பொருந்தது. எதுக்கு பொருந்தது? பொன்னுடம்பு தரும், மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கும். இந்த மரணமில்லா பெருவாழ்வு கொடுப்பதற்காகத்தான் இந்த இறைவன் வந்து இந்த மார்க்கம் வந்து பொருந்தது. சார் நான் இப்ப 8 மாசம் தான் ஆச்சு சன்மார்க்கத்து, சார் நான் இப்ப 9 மாசம் தான் ஆச்சு, சார் நான் 2 மாசம் தான் ஆச்சு, 3 மாசம் தான் ஆச்சுன்னா, ஏன் அந்த அவங்களுக்கு ஏன் சன்மார்க்கம் வந்தேன்னா அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இது வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த காலகட்டத்தில் கர்மா நீங்குதோ, புண்ணியம் இருக்குது, ஆனால் கர்மா இருக்குது, கர்மா அனுபவிக்கிற வரைக்கும் இது அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல நிற்கும், அவுட் ஸ்டாண்டிங்ல நிற்கும். அந்த கர்மா நீங்கின உடனே டக்குன்னு போயிட்டு இது பொருந்தும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பேப்பர் படிப்பாரு, நம்ம ஸ்பீச் கேட்பாங்க, யாரோ ஸ்பீச் கேட்டிருப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க வடலூர் இருந்திருப்பாங்க, வடலூர் கோயிலுக்கு வர வழியில வருவாங்க. இப்படி இது வந்து பொருந்தி அவங்களை எப்படியாவது கொண்டு சன்மார்க்கத்தை வந்து மாட்ட வச்சிருது. அப்பதான் இந்த லட்சணம் புரியும். ஓகே, நான் இவ்வளவு காலம் அங்கேயே மாலை போட்டுட்டு போனேன், இந்த ஓம் சக்திக்கு போனேன், அங்க போனேன், இங்க வந்து இவ்வளவு காலம் சுத்திட்டு உலகம்லாம் சுத்திட்டு வந்தேன், இதெல்லாம் பொய்யா, ஐயோ இதெல்லாம் கேட்டு க்ளோஸ் ஆன கேட்ல லைன்ல நிக்கிறனா தெரியும். ஏன்னாக்க இப்போ ஒவ்வொரு சமயங்கள் இருக்கின்ற மார்க்கத்தினுடைய கேட்ல நிக்கிறாங்களே கியூல, அந்த கியூல வந்து அங்க தடை செய்யப்பட்டு பேன் செய்யப்பட்டிருக்குது. நம்ம ஒரு லைன்ல நிக்கிறோம், அது கேட்டு ஓப்பன் ஆகி போயிடலாம், மோட்ச வீட்டுக்கு போலாம் இருக்கிறோம். ஆனா அந்த கேட்டு எல்லாமே பேன், தடை செய்யப்பட்டிருக்குது. எப்ப வள்ளலார் இந்த உலகத்துக்கு தோன்ற காலத்துக்கு பிறகு மேல் உலகத்துல இந்த கான்ஸ்டிடியூஷன் லா வந்து இருக்கு, சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. இதுக்கான அருட்ப ஆதாரங்களா இருக்குது. நான் வந்து என்னுடைய சிந்தனையில என்னோட சொல்லல. அப்ப ஏதோ ஒரு சமயம், ஏதோ ஒரு விநாயகர் வழிபாட்டிலையோ, ஏதோ ஒரு பெருமாள் வழிபாட்டிலையோ, ஒரு பிரம்மா வழிபாட்டிலையோ, ஒரு வேத வழிபாட்டில இருக்கிறாங்கன்னா, போனா அந்த மோட்சங்கிற வீட்டு கடந்து உள்ள போக முடியுமா அப்படின்னாக்கா அந்த கேட்டு மூடப்பட்டிருக்குது. ஆனா அந்த வேதங்கள், அந்த பாதை வந்து இங்க கொடுக்கப்பட்டாச்சு. 4000 ஆண்டு 5000 ஆண்டுகளுக்கு தலைமுறை தலைமுறையா கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா அந்த கியூல நிக்கிறவங்க, அது மார்க்கத்தை பின்பற்றவங்க எங்க போனா கிட்ட போயிட்டு அவங்க திரும்ப வருவாங்க. எங்க அந்த ஐயோ நான் வந்த இது வரைக்கும் வந்த பாதை வந்து மூடி இருக்குதா, இது தெரியாம நான் ரொம்ப காலமா பல பிரிவுகளா வந்துருக்கேன் அப்படின்னு அந்த கேட்டுக்கிட்ட போயிட்டு மூடி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு, ஐயோ உள்ள பூந்து போக முடியாதா, நான் ரிட்டர்ன் வரணுமா, ஆமா நீங்க ரிட்டர்ன் வாங்க, எப்படி அடுத்த கேட்ல வாங்க, நான் இப்ப எல்லா கேட்டையும் மூடிட்டு ஒரு கேட்டு வச்சு ஓப்பன் வச்சுக்கிறேன், நீ கருணைங்கிற கேட்ல வாங்க, தயவுங்கிற பாதையில வாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து புதிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஸ்பேஸ்ல ஒரு புதிய சட்டம், சன்மார்க்க சட்டம் வந்து இந்த உலகத்துல விதிக்கப்பட்டிருப்பதற்கான ஒரு விஷயத்தை இந்த பேருபதேச பகுதியில் வள்ளலார் சொல்றார். இதுவே சன்மார்க்க காலம். அப்ப திஸ் இஸ் த ரைட் டைம், இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். இந்த காலகட்டம், நம்ம எந்த காலகட்டத்தில் அருட்பாவை சன்மார்க்கத்தை பின்பற்றோம்னாக்க ரைட் வே, சரியான வழி.
இந்த வழியில போனா கேட்டு ஓப்பனா இருக்குதுங்க. என்பால் வருவருக்கென்றே அருள் ஈகின்றேன் ஈர்கின்றேன். அப்ப தயவு ஜாதி மதம் மொழி இனம் எல்லாத்தையும் கடந்து சமரசமான ஒரு மனநிலையில சமரசமான ஒரு பக்குவத்துல தயவுங்கிற கேட்ல தயவுங்கிற பாதையில போகும்போது இது நம்மளை கொண்டு போயிட்டு மோட்ச வீட்டுக்கு திறக்குங்கிறார். அப்ப மோட்ச வீட்டு சாவிக்கான ஒரு யுக்தியை நமக்கு ஜீவகாருண்யம் தான் தூக்கி விட்டதுங்கிறார். இந்த கருணை தான் என்னை தூக்கி விட்டது, இந்த கருணை இருந்ததுனால நான் போனேங்கிறார். அப்ப இந்த கருணை செய்வதற்கு தடையா எதுனாக்கா அதுதான் நான் இவ்வளவு விளக்க வந்தது. ஏன் இவ்வளவு விளக்க சொல்றோம்? இந்த உலகில விஷயம், உலகில உள்ள மார்க்கங்களை பற்றியோ தெய்வங்களை பற்றியோ குறை சொல்வதற்கான நம்ம நோக்கம் இல்லை. இது எல்லாம் எதுக்கு நமக்கு தடையினாக்க கருணையை வளர்ப்பதற்கு இது மிகப்பெரிய தடையா இருக்குது. ஒரு மனிதன் பார்க்கும்போது, ஏன்னா வருணங்கள் முக்கியமா வகுக்கப்பட்டிருக்குங்க. புராணங்களை இதே நீங்க எந்த ஒரு மார்க்கங்களை வச்சு இது அந்த மார்க்கத்துக்கு மட்டும் அந்த வேதம் சொல்லப்பட்டது. குழு குறிங்கிற ஐயதை ஒரு குழு ஒரு ஒரு பைபிள் இருக்கிறதுனா அந்த பைபிள் படிச்சாதான் பைபிள்ல வந்தாதான் நீ கிறிஸ்டின் ஆனாதான் உன் கடவுள் அருள் பண்ணுவார் அப்படின்னு அந்த குழுவுக்காக இங்க வகுக்கப்பட்டிருக்கு. ஒரு குரான் படிக்கணும், ஒரு முகமது நபியோட அல்லாவோட அருள் பெறணும் அப்படின்னா நீ குரானா மாறணும், இஸ்லாமியரா மாறணும், 5 வேளை தொழணும், அப்படிதான் உனக்கு அருள் தரும்னு சொல்லுது. இது போல எல்லாம் நம்முடைய இந்து மதங்களாகட்டும் எல்லா மார்க்கும் நீ அதுவாக மாறணும் அப்படிதான் அத்துவிதம் அப்படி சொல்லுவாங்க, அத்துவித ஆனந்தம்னு சொல்லுவாங்க. நாம் அதுவாக மாறினாதான் உனக்கு அருள் பண்ணுவார். ஆனா இங்க வள்ளலார் என்ன சொல்றாரு, நீ எதுவாகவும் மாறனா, நீ கருணையா மாறணும், உன்னுடைய ஒன்ன மாதிரி எல்லா உயிர்களையும் நினை. அது இஸ்லாமா இருந்தா போறான், எந்த ஜாதியா இருந்தா போறான், எந்த மதமா இருந்தா போறான், எந்த உயிராத கூட இருந்தா போகுது. மனிதநேயத்தையும் கடந்து ஆன்ம நேயத்தை முதல்ல வள்ளலார் போதிக்கிறார். உலகத்துல இருக்கிற மார்க்கங்கள் எல்லாமே முதல்ல மனித நேயத்தை போதிக்குது. அது இஸ்லாமா மதம் எல்லா மார்க்குமே மனித நேயத்தை போதிக்குது. ஆனா ஒரு ஆட்டை கொல்லுன்னா ஆட்டை கொல்லு பரவாயில்ல சாப்பிடலாம் அப்படிங்குது. அது ஒன்றும் தடை இல்லை. ஒரு பலி கொடுக்க குலதெய்வத்துக்காக பலி கொடுக்கலாங்க, தப்பு இல்லைங்க அப்படின்னு. இப்போ வள்ளலார் என்ன சொல்றாரு, வள்ளலாருடைய மார்க்கம் வள்ளலாருடைய உலகத்துக்கு எதுக்கு தேவைப்படுதுனாக்க மனிதனை கடந்து எல்லா உயிர்களுக்குமான ஒரு மார்க்கமாக இருக்குது. இது ஒரு ஒரு குழுவுக்காக சொல்லப்படுதில்லை, தமிழர்களுக்காக இல்லை கள்ளக்குறிச்சி மாவட்டம் இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் மனிதனே கடந்து எல்லா உயிர்களுக்கும் பொதுப்படையாக கொடுக்கப்பட்ட மார்க்கம் என்பதனால்தான் இது சன்மார்க்க காலங்கள். அப்படின்னு மற்ற மார்க்கங்களை இது குழுவுக்காக கொடுக்கப்பட்டதுங்கிற வள்ளலார் ஒரு எந்த சமயமோ மதமோ சைவமோ வைணமோ எல்லாமே ஒரு குழுவுக்காக படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவலை நமக்கு இந்த பேருபதேச பகுதியில் சொல்றாரு. அப்ப நீ அந்த குழுவுல போய் மாட்டிக்கிட்டேன்னா ஒரு பர்டிகுலரா ஆயிடுவ. அந்த பர்டிகுலர் அந்த குழுவுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா நீ ஒரு சுயநலம், ஒரு பிரபஞ்சமா, ஒரு ரேஷனல், ஒரு யூனிவர்சலா நீ யாரையும் பார்க்க முடியாது. எல்லா உயிர்களையும் உன் உயிர் போல் நினைக்க முடியாது. எல்லா உயிர்களையும் நீ யாரும் நினைக்காம எல்லா உயிர்களையும் காக்கக்கூடிய கடவுள் அருளை எப்படி பெற முடியும்? இப்ப நம்மளுடைய டார்கெட், நம்மளுடைய டெஸ்டினேஷன் எங்கன்னாக்க கடவுள் அருள், அருட்பெருஞ்சோதி இறைவன் அருளை பெறணும். அப்பதான் நம்ம மரணம் இல்லாம எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் ஒப்பற்ற பெருவாழ்வு என்பது எதுனாக்கா அருட்பெருஞ்சோதி நாம ஆகுது. நான் இந்த புதிய பிரியின் இல்லை, நான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு உணர்ந்து நான் அருட்பெருஞ்சோதியா மாறுவது. அப்ப நான் அருட்பெருஞ்சோதி மரணம் என்ன செய்ய போறேன் அப்படின்னாக்க எல்லா உயிர்களையும் சமமா ஆட்சியாள போறேன். நம்ம மரணம்லா பெருவாழ்வு வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? இங்க வந்தா கல்யாணம் பண்ணிக்கிறோம், குள்ளக்குட்டிகளை பெற்றுக்கிறோம். சரி, மரணம்லா பெருவாழ்வுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நாம அருட்பெருஞ்சோதியா மாறுவது. வள்ளலார் அப்படிதான் சொல்றோம், நான் அருட்ஜோதி ஆணையன் என்று அறையப்பா முரசுங்க. அப்ப அருட்பெருஞ்சோதியை நம்ம ஆயிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்க 5 தொழிலையும் நம்ம செய்ய போறோம். மாறாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் சமமா பார்க்கிறோம். சமமா பார்க்கக்கூடிய ஒரு அறிவு, ஒரு பக்குவம் தேவைப்படுது. இப்போ போலீஸ் வேலைக்கு போனா இவ்வளோ ஹயரம், இவ்வளோ ஹைட்டு, ஓடணும், ரன்னிங் பண்ணணும். ஏன்னா அந்த வேலையில அந்த வேலை செய்யும்போது அதான் செய்ய போறோம். நம்ம அதுக்காக இங்க ட்ரைனிங் பயிற்சி எடுக்கிறோம். அப்ப நாம மரணம்லா பெருவாழ்வு கடவுள் வேலை தான் செய்ய போறோம். உலகத்துக்கு நம்ம எல்லாம் என்ன போனோம்னா கடவுளாக அருட்பெரும் ஜோதியா தான் போய் மாற போறோம். ஏன்னா அங்கிருந்து நம்ம வந்தது தான் அணுக்கள். ஆன்மாவா இருக்கிறோம், அது பரமாத்மா ஆகும். பரமாத்மாவுக்கு என்ன பண்ண போறோம்னாக்க அந்த வேலையை தான் நம்ம எல்லாம் செய்ய போறோம். அப்ப அந்த வேலை என்னன்னாக்கா எல்லா உயிர்களும் சமமா பார்ப்பது, எல்லா உயிர்களும் கருணையா பார்ப்பது, நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நலமளிக்கும் நலமையும் பெற ஐயா. கெட்டவங்களுக்கும் ஐயா மழை பெய்கிறாரு, கெட்டவங்களுக்கும் உயிர் வாழ காத்து கொடுக்குறாரு, 5 பஞ்சபூதங்களை கொடுக்குறாரு. எல்லாருக்கும் அருள் கொடுக்கக்கூடிய ஒரு
தரத்துக்கு நம்ம போகணும்னா அப்ப இந்த உலகத்துல நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லா கெட்டவனையும் மன்னிக்கணும், எல்லா விரோதிகள் தீமைகள் எல்லா எதிரிகளையும் மன்னிச்சு அவங்களையும் நம்ம சகோதரர்களா பார்க்கணும். இந்த மாதிரி பயிற்சி செய்தால் அந்த பயிற்சி முக்தி பெறும். அதுதான் வந்து சித்தி முக்தி. அப்ப இது வரைக்கும் இந்த மாதிரி மார்க்கங்கள் சொல்லப்பட்டதானா அது இல்லை. இப்படி ஏதாவது ஒரு மார்க்கத்திலேயோ சமயங்களையோ மதங்களையோ அதுல பட்டு வச்சிருந்தேன்னா நீ எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைக்க முடியாதுங்கிறார். அப்ப நினைக்க முடியாதது வந்து பேதம். அந்த பேதம் தான் கருணைக்கு மிக முக்கிய தடையா இருக்குங்கிறார். அப்ப கருணையை வளர்ப்பதற்கு, கருணையை விருத்தி செய்வதற்கு, தயவை விருத்தி செய்வதற்கு முக்கியமான தடைகள் எதுனாக்க இந்த உலகத்துல பேதம் பார்ப்பது. அந்த பேதத்தை தான் சமயங்கள் மதங்கள் ஜாதிகள் எல்லா சமயங்களிலும் எல்லா மார்க்கங்களும் இங்க வகுக்கப்பட்டிருக்குது. அதனால இதுக்கு வந்து அது தடைகளா இருக்குங்கிற. ஏன் இதெல்லாம் தடைகள்? நான் ஒரு குலதெய்வத்தை வணங்குறேன், அது ஏன் தடைனா என் பங்காளிகள் தனியா என் பங்காளிகளுக்கு மட்டும் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அது அருள் பாலிக்கதான் இருக்குது. அப்ப நான் பங்காளிக்குள்ளுக்கு ஒரு தெய்வமாக இருந்தா அது எப்படி நம்ம எல்லா உயிர்களையும் கருணையா பார்க்க முடியும்? அதனாலதான் வள்ளலார் சொல்ற இந்த இறைவனை அடைவதற்கு எல்லா வழிபாடுகளையும் தூக்கி போட்டுட்டு எல்லாவற்றையும் விட்டவட்டத்தினாலே வந்த லாபம் இது அப்படின்னு நமக்கு வந்து பெருமான் வந்து சொல்றார். இப்ப எல்லாத்தையும் விட்டு விடணும் அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யணும், என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க கருணை தான். கருணை இருந்தா மட்டும்தான் எல்லா உயிர்களையும் நம்ம வந்து பார்க்க முடியும். கேக்குதுங்களா? ஹலோ. ஓகே ஓகே. அப்ப கருணை தான் நமக்கு வந்து முக்கியமான சாதனங்கிறது. இந்த பேருபதேசத்துல முக்கியமா சொல்றது வந்து கருணை தான் முக்கிய. அந்த கருணைக்கு தடையா இருப்பது இந்த சமயங்கள் மதங்கள் அப்படின்ட்டு நமக்கு அந்த பேருபதேசத்துல சொல்றாரு. இப்போ வள்ளலார் ஏறாத எடை யாரும் இதற்கு ஏறாத எடைக்கு சொல்லாத கடவுள் எல்லைக்கு போறாரு அப்படிங்கிறது இந்த பேருபதேசம் தெரியுது. இந்த பேருபதேசத்துல அந்த ஏறாத நிலைக்கு ஏற்றி விற்பது தயவு தான். அந்த தயவுக்கு முக்கியமான தடைகள் வந்து சமயங்கள் மதங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே முக்கியமான தடைகள் இருப்பதாகவும் நமக்கு வந்து சொல்றார். முக்கியமா இறைவனுடைய போன் நம்பரை வந்து இந்த பேருபதேச பகுதியில் வள்ளலார் வந்து அறிமுகப்படுத்துறார். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 போன் நம்பர், இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் 10 போன் நம்பர் இருப்பது மாதிரி வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய போன் நம்பர் தன்னை வெளிக்காட்டுறது. ஒரு 10 போன் நம்பர் இப்போ 97897888198 அப்படின்னு எனக்கு அடிச்சுன்னா என்னை வந்து நான் அதை சொல்லுங்க, நான் தான் பேசுறேன், இப்போதைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பேன். என்னை வந்து நான் கன்வர்சேஷன் தொடங்குவேன். அது மாதிரி வள்ளலார் சொல்லுகின்ற அருட்பெருஞ்சோதியுடைய இறைவனுடைய போன் நம்பரை இந்த பேருபதேச பகுதியில தான் அறிமுகம் செய்கிறார். இது வந்து மகா வாக்கியம். அருட்பெருஞ்சோதி இறைவன் தன்னை மற்றும் தனது உண்மையை வெளிப்பட காட்டுகின்ற மகா வாக்கியம் மந்திரம். அதுதான் வள்ளலாருடைய போன் நம்பர். அது என்னன்னாக்கா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த போன் நம்பரை போட்டா வள்ளலார் வந்து அட்டென்ஷன் பண்ணுவார், ரிங் பண்ணுது. இதை நீங்க சொல்ல சொல்ல வள்ளலாருக்கு அந்த ரிங் போகும். போயிட்டு வள்ளலார் எடுத்து சொல்லுங்க என்ன எனக்கு வந்து மரணவிழா பெருவாழ் வாழணும் அப்ப நம்ம அவர்கிட்ட நம்ம கன்வர்சேஷன் விண்ணப்பங்கள் தொடரணும். அப்ப இந்த போன் நம்பரை இந்த மகா மந்திரத்தை தன்னை வெளிக்காட்டுகின்ற தன்னுடைய சுபாவத்தை தன்னுடைய அருள் தன்மையை வெளிக்காட்டுகின்ற ஒரு மகா வாக்கியத்தை இந்த பேருபதேச பகுதியில தான் வெளியிடுறார். அருட்பாவல இதுக்கு முன்னாடி வந்து அருட்பெருஞ்சோதி 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 தான் இருக்கும். ஆனா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற மகா மந்திரத்தை நமக்கு இந்த பேருபதேச பகுதியில தான் வள்ளலார் வந்து சொல்லியிருக்கிறார். நம்ம ஓரளவுக்கு திருவருட்பா 5 திருமுறை 6 திருமுறைகள் உரைநடை பகுதியெல்லாம் பார்த்தாச்சு. எங்கேயுமே அந்த வள்ளலாருடைய கையொப்பதில் இந்த பேருபதேச பகுதி தான் நமக்கு வந்து வெளியிடுறார். இப்போ கடைசியா வந்து வள்ளல் பெருமான் வந்து கொடியை அறிமுகப்படுத்துறார். கொடிக்கு வந்து உள்ளார இந்த கருணையாக இருக்கும்போது உடல்ல சுத்த உஷ்ணம் உண்டாகும் போது நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுகின்ற ஒரு விதமான அருள் அனுபவம் தான் உள்ளுக்குள்ள தெரியுங்கிறார். எப்படின்னாக்க நம்முடைய மூலாதாரத்துல இருந்து இங்கிருந்து புருவமத்தி ஈராக ஒரு சவ்வு தொங்குது. அந்த நுனியில வந்து மஞ்சள் கலராகவும் வெள்ளை கலராகவும் தொங்குது. இது ஏறவும் இறங்கவும் இருக்கிறது. இது அனுபவத்திற்கு தொடரும் அப்படின்னு அனுபவத்துக்குன்னு புரியுங்கிறார். ஓகே, வள்ளலார் இந்த கடைசியில இந்த கருணையை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு விசாரணை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு கருணை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு கொடி கட்டி கொண்டதுனால இனிமே இந்த உண்மை உங்களுக்கு வருங்கிறார். ஒரு கொடியை பார்த்த உடனே நமக்கு எப்படி உண்மை வரும் சொல்லுங்க? ஒரு கொடியை மஞ்சள் கலர் வெள்ளை கலர் கொடியை பார்த்த உடனே நமக்கு சன்மார்க்க விளக்கம் எப்படி வருது? ஆனா வள்ளலார் வந்து கிளீர் ஸ்டேட்மெண்டா சொல்ற. எப்படி சொல்ற? கொடி கட்டி கொண்டப்பதனால் இனிமே எல்லாருக்கும் உண்மை தெரிய வருங்க. உண்மை சொல்ல நான் வந்தேன், உண்மை யாரும் தெரிஞ்சுக்கல, அதனால இந்த கொடி கட்டி கொண்ட உடனே இந்த உண்மை புரியுங்கிறார். ஆனா அந்த உண்மை நமக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற அனுபவம், இதை வச்சு நம்ம ஒரு சன்மார்க்கிகளை எப்படி உண்மை புரியும் அப்படின்னாக்கா நான் என்னன்னா இது ஒரு யூகிச்ச அறிவு தான். அது
இந்த பேருபதேச பகுதியில் முக்கியமா சொல்றது வந்து கருணை. கருணை தான் என்னை ஏறாத இடத்துக்கு தூக்கி விட்டுங்கிறார். அப்ப ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கருணை ஏற ஏற, எப்படி கொடியில வந்து அந்த கயிறு வந்து ஏற ஏற கொடி வந்து மேலே ஏறுமோ, அந்த கொடி என்பது அருள் வச்சுக்கோங்க. கருணை, அந்த அந்த கயிறு என்பது கருணை. அருள் கருணை இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுக்கலாம். நம்ம கொடி பறக்கிறது வந்து அருள், பறப்பது என்பது விளக்கம், விளங்குவது. அருள் அனுபவம், ஆன்மா அனுபவம் விளங்குவது. எப்படி ஒரு மனிதன் உள்ளத்துல கருணை உயர 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 அருள் அனுபவம் விளங்கும். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப அந்த கொடியை நம்ம பார்க்கறோம்னா என்ன ஆகுனாக்க, கருணையை நம்ம வளர்த்து கொள்ளணும், கருணையில ஏறணும். ஏன்னா தர்மசாலை வழியா தான் இறைவன் என்ன வந்து கலந்தாங்க. அதுன்னு தர்மசாலையில போய் நம்ம உட்காந்தே கூடாது. தர்மசாலையில உட்காந்துட்டு தர்மசாலை வழியா தான் அருட்பெருஞ்சோதி இறைவன் வருவான், அங்க உட்காந்து பொருள் இல்லை. தர்மசாலை வழியா வந்தான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. தர்மசாலை வழியா வந்தானா கருணை வழியா இறைவன் நமக்குள்ள பரவானுங்கிறது அர்த்தம். ஏன்னா புண்ணிய பலத்தால் பொருந்திய நீதியே அப்படின்னு சொல்றாரு. நமக்கு புண்ணியம் என்பது கருணை செய்வது. அப்போ ஒருத்தன் உள்ளத்தில் கருணை மேலே ஏற ஏற அருள் விளக்கம் வீச தொடங்கும், அருள் அனுபவம் விளங்கும். அவ்வளவுதான், அருள் வாசம் அடிக்கும். எப்படி வந்து உள்ளுக்குள்ள அருட்பெருஞ்சோதி இறைவன் நம்ம கற்பூர வாசனை அடிக்கும்னு சொல்லுவாங்களோ, அப்போ ஒருத்தன் கருணை வளர வரல அருள் அனுபவம். அப்போ கொடியை பார்த்தோன்னே நமக்கு என்ன விளக்கணும், என்ன உண்மை புரியணும்னாக்க கருணை தான். கருணை உள்ளத்தில் ஏற ஏற, கருணை உள்ளத்தில் வளர வளர உயர உயர நமக்கு அருள் அனுபவம், கடவுள் அனுபவம் பெறும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். இந்த உண்மையை இறைவன் ஆதியிலே ஒருத்தன் மறைத்தாங்க. இந்த உண்மையான கடவுள் மார்க்கத்தையும் கடவுள் விஷயத்தையும் எல்லாம் தெரியாம ஒரு பெரிய சமயங்களையும் மதங்களையும் சடங்குகளையும் போட்டு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இதை வச்சு மறைச்சான். ஒருத்தவன் தான் ஆதியில மறைச்சான். இது ஒரு வல்லபன்ங்க. அந்த வல்லவன் யாருன்னு நமக்கு திருவருட்பாவில் சொல்லப்படலை. ஆனா நீங்க சுப்பிரமணிய ஞானத்துல போய் பார்த்தா, சுப்பிரமணிய ஞானத்துல வியாசன் அப்படிங்கிற வார்த்தை, வியாச முனிவர் சித்தர், அவர் எழுதிய தமிழ் நூல்லாம் இருக்குது. 18 புராணங்களே அவர் எழுதினாரு. புராணங்கள்லாம் இதிகாசங்கள்லாம் சொல்லி அதுல மக்கள்லாம் சடங்கு சம்பிரதாயம் அந்த ரிச்சுவல் எல்லாம் புகுத்தி அதுக்குள்ள போய் மாற்ற வச்சது வியாச முனிவர் தான். அப்ப அந்த வியாசன் முனிவர் தான் இந்த வல்லபன், பெரிய சித்தர்கள். அப்ப அவங்களுக்குள்ள சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ள மாட்ட வச்சு உலகத்தை இன்னும் அந்த சிக்கல்லே ஓடிட்டு இருக்குது. உலகம் இன்னமும் அடிச்சுக்கிட்டு ஒருவனுடைய ஒருத்தவங்க வந்து கூடி இருக்க முடியாம ஜாதியாலையும் மதத்தினாலையும் மூடி இருக்குது, கலந்து குழப்பி விட்டுட்டு இன்னமும் அந்த சமயத்துக்குள்ளதான் உலகம் மாட்டிக்கிட்டு முடிக்குது. அப்ப அதை அந்த வள்ளலார்னு சொல்ற இந்த சமயக்குள்ளதையும் மதத்துக்குள்ளதையும் போய் சடங்குக்குள்ளதையும் மாட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் இறைவனுடைய உண்மையை தெரியாதுங்கிறார். உண்மையை தெரியாம அதை மறைச்சுங்கிறார். அந்த உண்மையை தெரியாம மறைச்சவன் யாருனாக்கா ஒரு வல்லவன். அந்த வல்லவன் பூட்டை இது வரைக்கும் யாரும் திறக்க வரல. இது வரைக்கும் திறக்க வரலன்னு வள்ளலார் வந்து 18ஆம் நூற்றாண்டுல சொல்றாரு. இதுக்கு முன்ன திருவள்ளுவர் வந்துக்கிறாரு, கோடி சித்தர்கள் வந்துக்கிறாங்க, ரிஷிகணங்கள் வந்துக்கிறாங்க, எல்லாம் வந்துக்கிறாங்க. ஆனா வள்ளலார் சொல்றாரு, அவன் பூட்டிய பூட்டை திறக்க இது வரைக்கும் யாரும் வரவில்லை, பெரியவர்களும் யாரும் இல்லை அப்படிங்கிறார். அப்ப வள்ளலார் இங்குடைய சித்தர்களையும் சேர்த்து தான் சொல்றார். தாய்மான சுவாமிகள் இருந்து சித்தர்கள் இருந்து சேர்த்து தான் 63 நாயன்மார்கள் இருந்து சைவ குரமர்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றார். 18ஆம் நூற்றாண்டுல வள்ளலார் ஒரு ஞானசரியில ஒரு பாடல் சொல்றாரு, என்ன இதுவரையும் உண்மை அறிந்திலேங்கிறார். ஞானசரி பாடல்ல இதுவரை 18ஆம் நூற்றாண்டுல இதுவரைக்கும் யாருக்கும் உண்மை தெரியல, அருட்பெருஞ்சோதி இறைவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்துகிட்டு இயங்கி கொண்டு வருகிறாரு, இந்த உண்மை இதுவரைக்கும் யாரும் தெரியலங்கிறாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட், ரொம்ப வியப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். இவ்வளவு வேதங்கள் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இவ்வளவு வேதாந்தங்கள் இவ்வளவு சித்தாந்தங்கள் எல்லாம் வந்த போதிலும் இது வரைக்கும் உண்மை தெரியல அப்படிங்கிறது. அப்ப அந்த வல்லவன் மறைச்சதுனாலதான் தெரியலங்கிற விளக்கத்தை நமக்கு இந்த பேருபதேசம் சொல்றாரு. அந்த வல்லவன் யாருன்னா வேத வியாசர். அந்த வியாசன் எழுதிய கட்டுனா அவர் எழுதிய வேதங்களை நீ நம்ப வேணாம் அப்படின்னு சுப்பிரமணிய ஞானத்துல சுப்பிரமணியனே சொல்றாரு. சுப்பிரமணியருக்கே தெரிஞ்சது இந்த உலகத்தை குழப்பி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு வேத வியாசன் கட்ட நம்ப வேணாம் அப்படின்னு. அந்த வல்லபன் தான் வள்ளலார் சொல்லுகின்ற வல்லபன். ஏன்னா உலகம் சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் வகுத்து வச்சவர் அவர் தான். ஸோ அந்த தகவலையும் நமக்கு வந்து இந்த பேருபதேசத்துல சொல்றாரு. கடைசியா வந்து பேருபதேசம் சொல்லும் போது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலிய சொந்த பந்தங்கள் எவ்வளவு உதவி செய்யறவளோ அதை விட கோடி கோடி பங்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இடமாக நமக்கு வந்து சித்தி வளாக மாளிகை அப்படி இருக்குது. 2 பொருள் எல்லாத்துக்குமே 2 பொருள் இருக்குது. சித்தி வளாகணும் நம்ம கடலூர் சித்தி வளாகத்தை ஒரு பக்கம் ஆரம்பத்துல நம்ம நினைச்சுக்கலாம். ஒரு பக்கம் என்பது நாம இந்த வெளியிலிருந்து பெருவெளிக்கு போகிறது தான் சுத்தி வளாகம்.
இங்கே நின்றுக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலும் பிரயோஜனம் இல்லை. பக்குவத்தோடு புறத்துல ஞான சபை, அப்புறம் ஒரு இடத்துல என்ன சொல்ற வள்ளலார், சபை எனது உள்ளம்ங்கிறார். ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் சபை வடலூர், அப்புறமா நம்ம உள்ளம்தான், ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் சபையை வச்சுக்கணும். அது போல புறத்துல ஒரு சபை சித்தி வளாக, இது 100 சித்தி வளாக என்பது நான் சொன்ன மாதிரி அந்த பராபர எல்லையும் தாண்டி பெருவெளி தான். அந்த எல்லைக்கு ஒரு மனிதன் போனதான் அந்த உலகத்துல நமக்கு யாரும் செய்ய முடியாத நன்மைகள், செய்ய முடியாத சித்திகள் அங்க கிடைக்கும். அந்த இடத்த நினைப்பது, சத்து விசாரம் செய்வது, அதான் வந்து வந்து போகுது என்று நம்முடைய எண்ணம் அங்க வந்து வந்து போகுது. கடவுளே நினைச்சு அதிகமா வந்து போகுது. பிசிக்கல் பாடி வந்து வந்து போறது இல்லை. நம்முடைய உள்ளம் அடிக்கடி அங்க வந்து போனால் அது நமக்கு வந்து கோடி கோடி பங்கு நன்மையே தரும் அப்படின்னு பெருமான் வந்து கடைசியா இந்த இடத்துல வந்து முடிக்க. இதை பத்தி இன்னும் நிறைய விளக்கங்கள் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ விளக்கத்துக்கு உரியது நம்முடைய பேருபதேச பகுதி. யாராவது சுத்த மார்க்கத்துக்கு வள்ளலார் மார்க்கத்துக்கு வரவங்கள முதல்ல பேருபதேச பகுதி ஜெவானி ஒழுக்கத்தையும் அதுக்குள்ள கேள்விகள் பதிலெல்லாம் போட்டு ஒரு விளக்கத்தை கொடுங்க. கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்க வந்து மற்ற அருட்பாலம் படிக்க வைங்க. அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் வராது. அப்ப அதெல்லாம் சைவ சித்தாந்தத்தை வேணும் பார் வேணாம் பார் இதெல்லாம் படிச்சுட்டு இங்கே வந்தால் குழப்பமாக தான் இருக்கும். ஸோ அதனால பேருபதேச நாள் நாளை நாள் இன்னும் நிறைய விஷயங்கள் பேருபதேச பகுதியில் நம்ம வந்து விளக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயங்கள் பின்னாடி நம்ம சத்துவிசாரத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருப்பது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இருக்குது. அதனால இந்த பேருபதேசம் அருளிய தினத்துல இந்த பேருபதேச பத்தி உங்களுக்கு இந்த காணொலி வழியாக அடியேன் வந்து விளக்கியது பெருமான் எனக்கு அருளிய ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான், மாறாக எல்லாருக்கும் இல்லை. எல்லா மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கும் ஆன விளக்கம் இந்த வீடியோ இல்லை. சுத்த சன்மார்க்கத்தையும் வள்ளலாரையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ, இந்த விளக்கம். மாறாக அனைவருக்கும் அல்ல என்பது இதன் வழி அடியேன் வந்து தெரிவித்துக்கிறேன். எல்லாமல அருட்பெருஞ்சோதி இறைவன் இந்த பேருபதேச வந்த பெருமான் பெருங்கருணையை போற்றி அவர் திருவடிக்கு வணங்கி இந்த ஒரு சிற்றூரை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்தடுத்து நல்லதொரு தலைப்புல நல்லதொரு விஷயத்துல நாம் வந்து பார்க்கலாம். நாளைக்கு தவறாம எல்லாரும் பேருபதேசத்தை படிங்க, சிந்தனை செய்யுங்க, சத்து விசாரம் புரியுங்க. எல்லாமல அருட்பெருஞ்சோதி இறைவன் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்தது போல எல்லா உயிர்களுக்கும் இந்த உண்மையை தெரிவித்து எல்லா உயிர்களும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி.